ஸோ இப்போ நம்ம வந்து we are going to discuss about the Nobel Prize for the year 2023. 2023ல Nobel Prize was given in physiology, physics and chemistry. ஆல்ரெடி வந்து லிட்ரேச்சர் பீஸும் வந்துருச்சு. பட் நம்ம இப்போதைக்கு இந்த 3 சயின்ஸ் பிரைசஸ் மட்டும் பார்க்கலாம். Physiology Nobel was given for the mRNA vaccine technology. Physics Nobel was given for attosecond spectroscopy. Chemistry Nobel was given for quantum dots. இதுல என்ன ஒரு விஷயம்னா, நம்ம இந்த குவாண்டம் டாட்ஸ் அப்படிங்கிற இந்த டாபிக் வந்து 2016ல சபரி சார் வந்து கிளாஸ்ல எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல நடத்தினாரு. அவரு கரண்ட் அஃபேர்ஸ்ல நடத்துறப்போ அது அப்போ டாக்ல இருந்த ஒரு டாபிக். இப்போ அத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப அந்த குவாண்டம் டாட்ஸை வந்து நம்ம கம்ம கிராஸ் பண்றோம். ஸோ திஸ் இஸ் தி 3 டாபிக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ரெடி வந்து நோபல் பிரைஸ்ல இருந்து யூபிஎஸ்சில என்ன டைமென்ஷன்ல கொஸ்டின் கேட்கறாங்க. ப்ரிலிம்ஸ்ல நிறைய வாட்டி கேட்டாங்க. மெயின்ஸ்ல வந்து ஒரு வாட்டி எல்இடி லைட்ஸ் பத்தி கேட்டாங்க. 2016 நோபல் ஃபார் பிசிக்ஸ் வாஸ் கிவன் டு ப்ளூ எல்இடி லைட்ஸ் டிஸ்கவரி. அப்போ எல்இடி லைட்ஸ் பத்தி அந்த வருஷம் அப்படியே தேர் வாஸ் அ 10 மார்க் கொஸ்டின் இன் தி GS3. ப்ரிலிம்ஸ்ல நிறைய வாட்டி வந்திருக்கு. பிளாக் ஹோல்ஸ் பத்தி வந்திருக்கு, கிராவிடேஷனல் வேவ்ஸ் பத்தி வந்திருக்கு. அது மாதிரி மெனி டைம்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் ஹவ் கம் இன் தி ப்ரிலிமினரி ஃபார் பிசியாலஜி, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. பட் மெயின்ஸ்ல வந்து ஒரு வாட்டி தான் எனக்கு தெரிஞ்சு வந்திருக்கு. பட் இட்ஸ் a huge potential ஏரியா. நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எங்க படிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரியான டாபிக்ஸ் தான். கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கணும். ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்க டாப்பிக்கை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டா 10 மார்க் எழுதுற அளவுக்கு நம்ம பாயிண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறது தான் நம்மளோட ஒர்க். ஸோ அந்த ஸ்கோப்ல வந்து நம்ம இந்த நோபல் பிரைஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம், அந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். ஓகே, அதான் வந்து இந்த செஷன்ல ஸ்கோப். ஸோ நவ் வில் கோ இன்டு தி 3 டாபிக்ஸ். இண்டோட இந்த 3 8 படிச்சிங்களா? நாளைக்கு FAQல திரும்ப டீடைல்டா வரப்போகுது. அகைன் நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் இஸ் கிவன் டு தி நர்கிஸ் முகமதி ஃபார் உமன் ரைட்ஸ் இன் ஈரான். ஈரான்ல வந்து தேர் இஸ் a very big protest which was going on because of the hijab issue. அதுக்கு வந்து நர்கிஸ் வந்து she is in jail now. அந்த இஷ்யூ, அந்த ப்ரொட்டஸ்ட்ல வந்து she instigated அப்படிங்கிறனால ஜெயில இருக்காங்க. அந்த மாதிரி ஜெயில இருக்க நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆங் சாங் சூக்கே வந்து ஜெயில இருக்கும்போது தான் நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் கொடுத்தாங்க அவங்களுக்கு. இப்ப திரும்ப ஜெயில போட்டாங்க. அந்த மாதிரி தான் தட் இஸ் அ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இட். அதே மாதிரி தான் லாஸ்ட் இயர் வந்து உக்ரைன் கிரைசிஸ் நடந்துட்டு இருக்கும்போது லாஸ்ட் இயர் நோபல் வாஸ் கிவன் அகே ஃபார் தி ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் வாஸ் ஒர்க்கிங் இன் தி உக்ரைன், ரஷ்யா அந்த ரீஜன்ல இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த மாதிரி குளோபல் பீஸ்ல அந்த மொமெண்ட்ல எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க. நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் வந்து ஒரு வாட்டி ப்ளூ ஹெல்மெட்ஸ் கொடுக்குறப்போ அதை வச்சு டைரக்டா வந்து தே ஆஸ்க் த ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் ஒரு வாட்டி. இந்த மாதிரி வந்து நோபல் பிரைஸ் வந்து டைரக்டான ப்ரிலிம்ஸ் கொஸ்டினே வந்திருக்கு. ஸோ நவ் வில் கோ டு தி சயின்ஸ். ஸோ சயின்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் இட் இஸ் கிவன் டு mRNA வேக்சின், தட் இஸ் நோபல் பிரைஸ் ஃபார் பிசியாலஜி. அதுக்கு ஆக்சுவலா நோபல் பிரைஸ் ஃபார் பிசியாலஜின்னு தான் சொல்லுவோம். கொலோக்கியல் டேர்ம்ஸ் தான் நோபல் பிரைஸ் ஃபார் மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ mRNA வேக்சின்ஸ்னா என்ன அப்படிங்கிறது பாத்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து வேக்சின்னா என்ன அப்படிங்கிறது we have to understand. மினிமைஸே ஆக மாட்டேங்குது. வேக்சின்னா என்ன அப்படிங்கிறது we have to understand first. So what is the role of vaccine? ஸோ நம்ம பாடியில இம்யூன் சிஸ்டம் இருக்கு. whenever we are getting some antigens which is entering into our body or any bacteria or virus நம்ம உடம்புக்குள்ள போகும்போது immune system is responding, white blood cells போகுது, they are fighting with that and they are producing antibodies to fight with them. அந்த ஆன்டிபாடிஸ் அண்ட் ஆன்டிஜென்ஸோட ஃபைட்ல they are destroying that virus or bacteria. அது மூலமா என்ன ஆகுது, we are being saved from many diseases. பட் சம்டைம்ஸ் வந்து ஒரு சில டிசீசஸ்க்கு நம்மளோட இம்யூன் சிஸ்டமால ஃபைட் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி இருக்காது. அப்படி கேப்பபிலிட்டி இல்லாத போது நம்ம இம்யூன் சிஸ்டம் ட்ரைனிங் பண்றதுக்காக தான் வேக்சின் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வருது. ஸோ வேக்சின் இஸ் நாட் அ மெடிசன். வேக்சின் இஸ் கிவிங் ட்ரைனிங் டு தி இம்யூன் சிஸ்டம் டு ஃபைட் இஃப் டிசீஸ் கம்ஸ் இன் ஃபியூச்சர். ஸோ இது வந்து ஒரு ட்ரைனிங் செஷன் தான். அதான் வேக்சினோட ரோல். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வேக்சின்ஸ்ல வந்து நிறைய டைப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ண வேக்சின் இஸ் அ லைவ் அட்டெனுவேட்டட் வேக்சின். ஸோ வேக்சினோட ஃபர்ஸ்ட் டைப் இஸ் லைவ் அட்டெனுவேட்டட். லைவ் அட்டெனுவேட்டட்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்க போலியோ வைரஸ்க்கு வேக்சின் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், போலியோ வைரஸோட வீக்கெண்ட் வெர்ஷன், ஒரிஜினல் போலியோ வைரஸ் எடுத்து அதை வீக்கெண்ட் பண்ணிடுறோம். பெரிய டேமேஜ் பண்ணாத மாதிரி பண்ணிட்டு வீக்கெண்ட் ஃபார்ம் ஆஃப் போலியோ வைரஸை நம்ம உடம்புல இன்ஜெக்ட் பண்றோம். அப்படி வீக்கெண்ட் ஃபார்ம் ஆஃப் போலியோ வைரஸ் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து வெறும் ஃபீவர் தான் வருமே தவிர டைரக்டா அந்த டிசீஸ் வராது. ஆனா அவர் பாடி வில் லேர்ன் டு ஃபைட் வித் தி போலியோ செல். அந்த போலியோ அப்படிங்கிற அந்த செல் ஸ்ட்ரக்சரோட எப்படி சண்டை போடணுங்கிறத கத்துக்கும். நாளைக்கு ஸ்ட்ராங் போலியோ உள்ள வரும்போது இந்த வீக்கெண்ட் போலியோனால நமக்கு ஃபீவர் தான் வருமே தவிர போலியோ வராது. ஆனா நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டம் would have learned how to destroy it. நாளைக்கு ஒரிஜினலான போலியோ வரும்போது அந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும். இதான் வந்து லைவ் அட்டெனுவேட்டட் வேக்சின். ரெண்டாவது டைப் ஆஃப் வேக்சின் வந்து இன்ஆக்டிவேட்டட் வேக்சின். லைவ் அட்டெனுவேட்டட் வேக்சின்ல உயிரோட இருக்கிற வீக்கான போலியோ உள்ள போடுவாங்க.
ஆனா இன்ஆக்டிவேட்டட்ல என்ன பண்ணுவாங்கன்னா டெட் செல்ல போடுவாங்க. ஸோ டெட் செல்ல உள்ள போட்டு அது மூலமா ட்ரைனிங் கொடுத்து அது மூலமா பண்ணுவாங்க. இப்போ லைவ் அட்டென்வேட்டட்ல என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, போலியோ இன்டியூஸ்ட், அதாவது வேக்சின் இன்டியூஸ்டு போலியோ அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்துச்சு. என்னதுன்னா அந்த வேக்சின்னாலேயே ஒரு சிலருக்கு போலியோ இன்டியூஸ் ஆச்சு. அது வந்து இட்ஸ் ரேர் கேஸ் தான். பட் நிறைய பேருக்கு அது வந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க, லைவ் அட்டென்வேட்டடுக்கு பதிலாக நம்ம இன்ஆக்டிவேட்டட் போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் டெட் வைரஸை போட்டாங்க. அதுக்கும் வந்து நிறைய பேருக்கு அந்த ஃபியர்ஸ் இருந்ததுனால தான் மூணாவதா வந்து சப் யூனிட் வேக்சின்ஸ் அப்படிங்கிற மூணாவது டைப் வருது. சப் யூனிட் வேக்சின்ல என்ன பண்றாங்க, இப்போ வந்து ஒரு வைரஸ் இல்ல பாக்டீரியாவை நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு வைரஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த என்டையர் வைரஸோ இல்ல என்டையர் பாக்டீரியாவோ நம்ம உடம்புக்குள்ள அனுப்புனா அதனால நமக்கு வந்து வேக்சின் இன்டியூஸ்டு டிசீஸ் வந்துருது அப்படிங்கறதுனால என்ன பண்றோம், சப் யூனிட் வேக்சின் மூணாவதா அவனை கொண்டு வரோம். என்ன பண்ணிடுறோம், இதோட ஏதோ ஒரு பாடி பார்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த பாடி பார்ட்டை மட்டும் உள்ள அனுப்புறோம். அந்த பாடி பார்ட்டை அந்த நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து ஃபைட் பண்ணி மெத்தடை கத்துக்குது. நாளைக்கு ஒரிஜினல் வைரஸே உள்ள போச்சுன்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து பர்டிகுலர் பாடி பார்ட், இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், COVID-19 வைரஸஸ்லாம் ஸ்பைக் ப்ரோட்டீன்ஸான இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன்ஸை தான் நம்ம ரெடி பண்ணி அனுப்புறோம். நம்மளோட பாடி வந்து இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன்ஸை டிஸ்ட்ராய் பண்ணி கத்துக்குது. நாளைக்கு ஒரிஜினல் வைரஸ் வரும்போது என்ன பண்ணிடுது, அதே வேக்சின் போயிட்டு இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன்ஸை மட்டும் டிஸ்ட்ராய் பண்ணிடுது. ஸ்பைக் ப்ரோட்டீனை போய் டிஸ்ட்ராய் பண்ணிட்டா இந்த வைரஸ் வந்து செயல் இழந்துருது. ஸோ இந்த மாதிரி வந்து சப் யூனிட் வேக்சின் கொண்டு வந்து ஒரு பர்டிகுலர் பாடி பார்ட்டை மட்டும் உள்ள அனுப்புற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து. ஸோ இந்த சப் யூனிட் வேக்சின்ல நிறைய சப்டைப்ஸ் வந்துச்சு. அதுலதான் வந்து வெக்டர் வேக்சின் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வருது. இப்போ ஒரு வைரஸ்னா நம்ம அதோட ஃபுல் பாடி அப்படியே அனுப்புவோம். இப்போ நீங்க வெறும் ஒரு சப் யூனிட் மட்டும் ஒரு பாடி பார்ட்டை மட்டும் எடுத்து உள்ள அனுப்புறீங்க அப்படின்னா அதை வச்சு அனுப்புறதுக்கு ஒரு மீடியம் தேவையில்ல. அததான் வந்து நம்ம வெக்டர் வேக்சின்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி லைவ் அட்டென்வேட்டட், இன்ஆக்டிவேட்டட் அப்படின்னு நம்ம இங்க பார்த்துட்டோம். அதை தாண்டி நமக்கு வந்து நிறைய சப்டைப்ஸ் இருக்கு, அதை தான் இங்க பாக்குறோம். ஸோ புரோட்டீன் சப் யூனிட்ல ஒரே ஒரு புரோட்டீன் ஆஃப் தட் வைரஸையோ பாக்டீரியாவே உள்ள அனுப்புறோம். இல்ல அந்த வைரஸே மிமிக் பண்ற மாதிரி இன்னொரு ஆர்டிபிஷியல் ஏஜென்ட் அனுப்புறோம், அதான் வைரஸ் லைக் பார்ட்டிகல்ஸ். இல்ல டிஎன்ஏ பேஸ்ட், ஆர்என்ஏ பேஸ்ட். ஸோ டிஎன்ஏ பேஸ்ட், ஆர்என்ஏ பேஸ்ட் நான் கடைசியா வரேன். அதே மாதிரி வந்து அதை ரெப்ளிகேட் பண்ற மாதிரி இன்னொரு வைரல் வெக்டர். இப்போ வந்து நம்ம வந்து COVID-19 வேக்சின், இப்போ கோவிஷீல்டு எல்லாம் பாத்தீங்கன்னா வைரல் வெக்டர் வேக்சின். அடினோ வைரஸஸ் ஆஃப் சிம்பான்சிஸ்க்கு கோல்டு கொடுக்கக்கூடிய அடினோ வைரஸஸ் எடுத்துக்கிட்டு அந்த அடினோ வைரஸஸ் வச்சுக்கிட்டு தான் நம்மளுடைய கோவிஷீல்டு டெவலப் பண்ணிருப்பாங்க. ஸோ தட் இஸ் சம்திங் சிமிலர் டு சார்ஸ் COVID-19. அந்த மாதிரி சிமிலர் வைரஸஸ் வச்சு கூட வி ஆர் ஹேவிங் வேக்சின்ஸ். ஸோ இதான் வந்து சப்யூனிட் வேக்சின். சப்யூனிட் வேக்சின்லேயே மோஸ்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி தான் RNA அண்ட் DNA வேக்சின். டிஎன்ஏனா என்ன, டிஎன்ஏனா என்னதுன்னா ஜெனட்டிக் மேக்கப், கோடிங். நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுமே எப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கோடிங் தான் டிஎன்ஏ. என்டையர் ஹியூமன் பாடிக்கும் நம்மளுடைய பிரெயின் செல் எப்படி இருக்கணும், மசில் செல் எப்படி இருக்கணும், போன்ஸ் எப்படி இருக்கணும், நோஸ் எப்படி இருக்கணும், ஐஸ் எப்படி இருக்கணும், எல்லாத்தோடைய கோடிங் தான் அந்த டிஎன்ஏல இருக்கு, குரோமோசோமுக்குள்ள இருக்கு. அந்த டிஎன்ஏ வந்து தான் எல்லா பாடியோட ஜெனட்டிக் மேக்கப்பும் இருக்கு. அப்போ வைரஸ்க்கும் வந்து ஒரு RNA இருக்கும், ஒரு பாக்டீரியாவுக்கு இப்போ நம்ம ஒரு வேக்சின் டெவலப் பண்ணோம்னா அந்த பாக்டீரியாவுக்கு ஒரு டிஎன்ஏ இருக்கும்ல, அந்த பாக்டீரியாவோட டிஎன்ஏ மட்டும் ரெடி பண்ணி நம்ம உடம்புக்குள்ள போட்டுருவோம். நம்ம அந்த பாக்டீரியாவோட டிஎன்ஏ மட்டும் ரெடி பண்ணி உடம்புக்குள்ள போட்டா அந்த டிஎன்ஏ உடம்புக்குள்ள போயிட்டு, ஸோ இந்த டிஎன்ஏல இருந்து எப்படி வந்து புரோட்டீன் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை புரிஞ்சுக்கிட்டா வில் கெட் தி ஐடியா. இப்போ நம்ம பாடியில வந்து வி ஆர் ஹேவிங் டிஎன்ஏவா, ஸோ எப்படி டிஎன்ஏ இருக்கு. இந்த டிஎன்ஏல வந்து நமக்கு வந்து இப்போ வந்து இப்படி எடுத்துக்கலாம், ஒரு பர்டிகுலர் புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ மசில் செல்லுக்கு நமக்கு வந்து எப்படி இருக்கணும், இப்போ என்னோட மசில் செல் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி மசில் செல்ஸை கோட் பண்ணியிருக்கிற ஒரு பார்ட் பண்ணா இதுதான் அந்த மசில் செல்லோட பார்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாடி வந்து ஒரு மசில் செல்லை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கிட்டா நம்மளுடைய இந்த செல்லுக்குள்ள இருக்க நியூக்ளியஸ்குள்ள போயிட்டு mRNA அப்படின்னு ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்கு. அந்த mRNA என்ன பண்ணும், டைரக்டா டிஎன்ஏக்குள்ள போயிட்டு மசில் செல்லுக்கான டிஎன்ஏ கோடு எங்க இருக்குன்னு பார்க்கும். ஸோ மசில் செல்லுக்கான டிஎன்ஏ கோடு இங்க இருக்குன்னு பார்த்துருச்சா, பார்த்த உடனே என்ன பண்ணிடும், அந்த மசில் செல்லுக்கான ப்ரோக்ராமிங் அது காப்பி பண்ணிக்கும். காப்பி பண்ணிட்டு நியூக்ளியஸ்ல இருந்து வெளியே வரும். ஏன்னா டிஎன்ஏ வந்து நியூக்ளியஸ்குள்ள இருக்கு. நியூக்ளியஸ்குள்ள இருந்து வெளியே வந்து ரைபோசோம் கிட்ட போகும். ஸோ ரைபோசோம்ஸ் ஆர் ப்ரோட்டீன் ஃபேக்டரிஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம், கரெக்டா? எவ்ரி செல் ஹாஸ் அ ரைபோசோம். தட் ரைபோசோம் ப்ரொடியூசஸ் தி ப்ரோட்டீன். அந்த ரைபோசோம் என்ன பண்ணும், அந்த டிஎன்ஏ வந்து இப்ப இதை மட்டும் காப்பி பண்ணிட்டு வருதா, இது வந்து இப்படி ஒரு டிஎன்ஏவோட ஒரு பர்டிகுலர் யூனிட் தான் இது. அதை மட்டும் என்ன பண்ணும், அந்த mRNA காப்பி பண்ணிட்டு ரைபோசோம்குள்ள கொண்டு போகும். ஸோ இதான் ரைபோசோம்னு வச்சுக்கலாம். இந்த ரைபோசோம்குள்ள இது உள்ள நுழையும். இது உள்ள நுழைய ஒவ்வொரு கோடுக்குமே ஒவ்வொரு கோடிங் அதுக்கேற்ற மாதிரி இது புரோட்டீன் உருவாக்கும். புரோட்டீனை உருவாக்கி வெளியே தள்ளி விடும். இந்த மாதிரி ஒவ்வொரு புரோட்டீனா உருவாக்கி வெளியே செஞ்சு நிறைய புரோட்டீன் ஒன்று சேர்ந்து தான் ஒரு செல் உருவாகுது. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு செல்லா ஆஃப் தி ஹியூமன் பாடியும் டெவலப் பண்ணுது.
ஸோ ஒரு செல் ஆஃப் ஹியூமன் பாடி டெவலப் பண்றதுக்கும் இந்த மாதிரி கோடிங் தான் டிஎன்ஏக்குள்ள இருக்கு. இதுதான் வந்து டிஎன்ஏ அண்ட் ரைபோசோம்ஸோட ரிலேஷன்ஷிப். இந்த ரைபோசோம் எப்படி வேலை செய்யுதுன்னு கண்டுபிடிச்சது தான் வந்து ஒரு நோபல் பிரைஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி வந்து வெங்கி ராமகிருஷ்ணன் கொடுத்திருப்பாங்க. who found how ribosome works. இதுதான் ரைபோசோமோட வேலைன்னு ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாருன்னா யோசிச்சு பாருங்க அந்த ரிசர்ச் எல்லாம் எப்படி இருக்கும்னு. இந்த இந்த டெக்னாலஜியை வந்து நம்ம வேக்சின் டெவலப்மெண்ட்ல பயன்படுத்துறது தான் எம்ஆர்என்ஏ வேக்சின்ஸ் ஆர் ஆர்என்ஏ டிஎன்ஏ வேக்சின்ஸ். ஸோ எம்ஆர்என்ஏ வேக்சின்ஸ்ல நம்ம என்ன பண்ணிடுறோம், வி ஆர் டேக்கிங் தி COVID-19 ஓட ஸ்பைக் ப்ரோட்டீன். இந்த COVID-19 ஸ்பைக் ப்ரோட்டீனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா, ஸ்பைக் ப்ரோட்டீன் மூலமா தான் இட் இஸ் அட்டாச்சிங் டு அவர் ஹியூமன் பாடி. இப்போ நீங்க அந்த கோவிட் வைரஸ் நம்ம உடம்பு நாக்கு வழியாவோ வாய் வழியாவோ இல்லை மூக்கு வழியாவோ உள்ள போகிறப்போ அது நம்மளுடைய பாடி செல்ஸ் கூட எப்படி அட்டாச் ஆகுது அப்படின்னா ஸ்பைக் ப்ரோட்டீன் வழியா தான் அட்டாச் ஆகுது. ஸ்பைக் ப்ரோட்டீன் வழியா அட்டாச் ஆன பிறகுதான் இதுக்குள்ள இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல் நம்ம பாடிக்குள்ள நுழைஞ்சு நமக்கு அந்த வைரஸ் அட்டாக் வருது. ஸோ அப்போ ஸ்பைக் ப்ரோட்டீன் இருந்தால் தானே நீ அட்டாச் ஆவ, அப்போ ஸ்பைக் ப்ரோட்டீனை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அட்டாச் ஆக மாட்டேன். ஸோ இந்த ஐடியால தான் என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஸ்பைக் ப்ரோட்டீனை மட்டும் கோவிடோட எடுத்து அந்த ஸ்பைக் ப்ரோட்டீனோடைய ஆர்என்ஏ கோடிங் என்ன, அதுக்குன்னு ஒரு கோடிங் இருக்கும்ல, அந்த கோடிங்கை டெவலப் பண்றோம். அதை டெவலப் பண்ணி அந்த ஸ்பைக் புரோட்டீனோடைய ஆர்என்ஏவோட கோடிங் மட்டும் எடுத்து அதை வந்து என்ன பண்றோம், வேக்சின்குள்ள வச்சு நம்ம உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிடுறோம். இன்ஜெக்ட் பண்ணோன்னு என்ன ஆயிடுது, அந்த எம்ஆர்என்ஏ வந்து நம்ம உடம்புல இருக்க ஏதோ ஒரு செல்லுக்குள்ள போய் நுழைஞ்சு நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ரைபோசோம் கிட்ட போயிட்டு அந்த மெசேஜை கொடுக்குது. நம்ம உடம்போட ரைபோசோம் என்ன பண்ணுது, கோவிடோடைய ஸ்பைக் புரோட்டீனை நம்ம உடம்புக்குள்ள உருவாக்குது. நீங்க சப்யூனிட்ல வந்து நம்ம என்ன பண்றோம், வெளியில ஒரு வைரஸ் ரெடி பண்ணி உடம்புக்குள்ள அனுப்புறோம். இதுல வெறும் கோடிங்கை தான் உள்ள அனுப்புறோம். அந்த கோடிங்கை நம்ம பாடியில இருக்கிற செல்லோடைய ரைபோசோம் ரீட் பண்ணி நம்ம உடம்புக்குள்ள கோவிடோட ஸ்பைக்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ கோவிடோட ஸ்பைக்கை ப்ரொடியூஸ் பண்ணி அது வெளியே தள்ள உடனே அந்த கோவிடோட ஸ்பைக் வந்து ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்னு நம்ம இம்யூன் சிஸ்டம் டிடெக்ட் பண்ணி நம்ம இம்யூன் சிஸ்டம் வில் கம் அண்ட் ஃபைட் வித் த ஸ்பைக் ப்ரோட்டீன் அண்ட் இட் வில் கில். ஸோ அதை ஃபைட் பண்ணி கில் பண்ண உடனே நம்ம இம்யூன் சிஸ்டம் இஸ் லேர்னிங் டு ஃபைட் வித் ஸ்பைக் ப்ரோட்டீன். நாளைக்கு கோவிட் உண்மையாலே வந்து வரும்போது என்ன ஆயிடுது, நம்மளோட இம்யூன் சிஸ்டம் போயிட்டு அதோட எல்லா ஸ்பைக் ப்ரோட்டீனும் டெஸ்ட்ராய் பண்ணிடும். அந்த வைரஸால நம்ம உடம்புல ஒட்டவே முடியாது, அது அப்படியே செத்து போயிடும். ஸோ இப்போ ஒண்ணுதான், அதே தான், வி ஆர் ட்ரைனிங் அவர் பாடி அவர் இம்யூன் சிஸ்டம் டு ஃபைட் வித் அ வைரஸ். ஆனா டைரக்டா அந்த வைரஸ் அனுப்பாம, இல்ல டைரக்டா அதை லைவ் அட்டெனுவேட்டடாவோ இல்ல இன்ஆக்டிவேட்டடாவோ இல்ல அதோட பாடி பார்ட்டே உள்ள அனுப்பாம வி ஆர் ஜஸ்ட் சென்டிங் தி கோடிங். அந்த கோடிங்கை மட்டும் ரைபோசோம் நம்ம உடம்புல இருக்கிற செல்லுக்கு ரைபோசோம் அனுப்புறோம். ஸோ நம்ம செல்லு நம்ம ரைபோசோம் அந்த கோடிங்கை படிச்சு இட் இஸ் கிரியேட்டிங் அ கொரோனாவுடைய ஸ்பைக். அந்த ஸ்பைக்கு தான் வந்து நம்ம பாடி ஃபைட் பண்ணி கத்துக்குது. ஸோ யூ ஆர் ஜஸ்ட் சென்டிங் இன் தி கோடிங் அப்படிங்கிறது தான் எம்ஆர்என்ஏ வேக்சின். இந்த எம்ஆர்என்ஏ வேக்சின்ஸோட டெக்னாலஜியை கண்டுபிடிச்சதுக்காக தான் கட்டாலின் கரிக்கோக்கும் ட்ரூ வெஸ்ட்மேனுக்கும் தே ஆர் கிவிங் தி நோபல் பிரைஸ். ஸோ இதுதான் அவங்களுடைய ரிசர்ச். டிஎன்ஏ வேலை என்ன பண்ணுவாங்க, அந்த டிஎன்ஏவே அமைச்சிருவாங்க, அந்த என்டையர் பாக்டீரியாவோட டிஎன்ஏவே உள்ள அமைச்சிடுறாங்க. எம்ஆர்என்ஏல வெறும் ஒரு பர்டிகுலர் சப் யூனிட்டை மட்டும் அதுக்கான கோடிங்கை மட்டும் தனியாக அனுப்புறது எம்ஆர்என்ஏ வேக்சின். புல் இதே அமைச்சா டிஎன்ஏ. ஸோ இந்த எம்ஆர்என்ஏ வேக்சின் டெக்னாலஜி வச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்டலா ரேபிஸ்க்கு, அப்புறமா வந்து மீசில்ஸ்க்கு, அப்புறமா எபோலா, அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கே ஜிகா, இது எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்பெரிமெண்டலா ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஃபுல் ஃபங்க்ஷனலான ஒரு வேக்சின் வந்து ஃபர்ஸ்ட் டெவலப் ஆனது கோவிடுக்கு தான். கோவிடோடைய ஃபைசர் அண்ட் மொடர்னா அப்படிங்கிற இந்த 2 US கம்பெனிஸ் வந்து தே டெவலப்டு ஃபர்ஸ்ட் எம்ஆர்என்ஏ வேக்சின்ஸ் ஃபார் கோவிட். இந்த டெக்னாலஜி ரெடிலி அவைலபிளா இருந்ததுனால வித்தின் ஒரு 8 monthsலேயே வந்து வி குட் டெவலப் எம்ஆர்என்ஏ வேக்சின் அண்ட் தட் இஸ் சக்சஸ்ஃபுல் வேக்சின் இன் USA. ஸோ இந்த ஒரு ரிசர்ச்காக தான் தே கேவ் தி நோபல் பிரைஸ். ஸோ இப்போ எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சிச்சா? ஸ்பைக் புரோட்டீன் எடுத்து அதோட எம்ஆர்என்ஏ கோடிங் என்னன்னு பார்த்து அந்த கோடிங் இருக்கிற எம்ஆர்என்ஏ மட்டும் நம்ம வேக்சின்குள்ள போட்டு இன்ஜெக்ட் பண்ணிடுறோம். ஸோ உள்ள நமக்கு ஒரு கோடிங் தான் போகுது, எம்ஆர்என்ஏ தான் போகுது. அந்த எம்ஆர்என்ஏ நம்ம உடம்புல இருக்க செல்லை யூஸ் பண்ணி அந்த நம்ம உடம்புல இருக்க ரைபோசோம் மூலமா தே ஆர் ப்ரொடியூசிங். ஸோ அதான் இந்த டயக்ராம். நீங்க என்ன பண்றீங்க, டிஎன்ஏவை பிரிச்சு அதுல இருந்து ஒரு எம்ஆர்என்ஏ மட்டும் தனியா எடுக்கிறீங்க. இந்த எம்ஆர்என்ஏ ரைபோசோம்குள்ள போகுது. இது எப்படின்னா, இது அப்படியே உள்ள நுழையும்ல. ஸோ முதல் கோடு போகும்போது முதல் டாட் வரும், ரெண்டாவது கோடு வரும்போது ரெண்டாவது டாட் வரும், மூணாவது கோடு போது அந்த மாதிரி எல்லா கோடும் போகும்போது ஒரு புரோட்டீன் செயின் வரும். இந்த மாதிரி பல புரோட்டீன் செயின்ஸ் ஒன்று சேர்ந்துதான் ஒரு செல்லே உருவாகுது. இந்த மாதிரி குட்டி குட்டியா தான் நம்ம உடம்புல இருக்க ஒரு செல்லும் உருவாயிருக்கு. இப்போ நம்மளுடைய உடம்புல இருக்க செல்ஸ் எல்லாம் இட் வில் கான்ஸ்டன்ட்லி டெய்லி வந்து பல மில்லியன் செல்ஸ் உருவாகும், பல மில்லியன் செல்ஸ் செத்து போகும். ஸோ டெய்லி பேசிஸ்ல நம்ம உடம்புல நார்மலா நம்மளுடைய ஸ்கின் செல்ஸ், மசில் செல்ஸ், போன் செல்ஸ், நியூரான்ஸ், பிரெயின் செல்ஸ் எல்லாமே டெய்லி பேசிஸ்ல இப்படிதான் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதுக்கு ரைபோசோமுக்கு
இஸ் தி ஃபேக்டரி விச் இஸ் மேக்கிங் இட். மாத்தூண்டு ஆங்கர் தான் வந்து கப்பலே நிறுத்துதுங்கிற மாதிரி இவ்வளோண்டு ரைபோசோம் தான் நம்ம உடம்பே உருவாக்கி இருக்கு. அதுக்கான கோடிங் தான் வந்து நம்ம வந்து டிஎன்ஏல கொடுக்குறோம். So Nobel Prize in Physiology was awarded to Katalin Kariko and Drew Weissman for their discovery concerning the mRNA vaccine. ஸோ அது மூலமா நம்மளால எஃபெக்டிவா COVID-19க்கு வேக்சின் டெவலப் பண்ணனால இந்த ரெகக்னிஷன் தராங்க அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து இவங்க தான் அந்த 2 பேரு. நம்ம இப்போ கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு ஹிந்துல ஒரு முக்கியமான ஃபேக்ட் கொடுத்திருந்தாங்க. only 13 women have won the Nobel Prize for medicine. இது வரைக்கும் 225 பேருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்திருந்தாலும் 13 women தான் வாங்கியிருக்காங்க. 62 டோட்டலா நோபல் பிரைஸ் ஆஸ் அ டோட்டல் எல்லாத்தையும் உள்ள சேர்த்தா இது வரைக்கும் 894 மென்னுக்கு கிடைச்சிருக்கு, 62 உமனுக்கு தான் நோபல் பிரைஸே கிடைச்சிருக்கு. 894 men and 62 உமனுக்கு தான் கிடைச்சிருக்கு, விச் இஸ் வெரி லெஸ். 6% 7% தான் வரும் ரஃப்லி. இஃப் யூ கால்குலேட் நீங்க போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரிய வரும். 62/894 அப்படின்னு போட்டு பார்த்தா how many percentage உமன் ஆகுங்க. ஆனா இது வரைக்கும் 2 நோபல் வாங்கினது ஒரே உமன் தான், போத் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு. மேரி கியூரி இஸ் ஒன்லி பர்சன் ஹூ காட் 2 நோபல்ஸ். அது வந்து ஒரு சாதனை. அது ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு எஸ்ஏல. ஓகே, ஸோ வேக்சினில் பல வகைப்படும். வைரஸ் பேஸ், புரோட்டீன் பேஸ், வெக்டார் பேஸ். வெக்டார்னா ஒன்றும் இல்லை, இது எல்லாத்தையும் வச்சு அனுப்புற ஒரு டூல் தான் வந்து வெக்டார். வெக்டார் இஸ் நத்திங் பட் டிரான்ஸ்போர்ட்டிங் மீடியம். அதுதான் வெக்டார் வேக்சின் சொல்றோம். நம்ம இந்தியாவில் வந்து கோவிஷீல்டு இது எல்லாமே வந்து வெக்டார் பேஸ்ட் வேக்சின்ஸ் தான். நம்ம இந்தியாவில் ஃபர்ஸ்ட் உருவாக்கின எம்ஆர்என்ஏ வேக்சின் இது ஜெம்கோ வேக் அப்படிங்கிற ஓமிக்ரான் வேரியன்ட்காக ஸ்பெசிஃபிக்கா உருவாக்கின வேக்சின். அது வந்து பூஸ்டர் டோஸா தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஜெம்கோ வேக் அப்படிங்கிற இந்த வேக்சின் தான் வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் எம்ஆர்என்ஏ வேக்சின் ஃபார் கோவிட். ஏன்னா நம்மளுடைய கோவிஷீல்டு இது எல்லாமே வந்து they are vector subunit vaccines தான். ஸோ இப்போ வருவோம். இப்போ இந்த வேக்சினை டெவலப் பண்றதுல எம்ஆர்என்ஏ அப்படிங்கிறது இவ்வளவு சின்ன விஷயம். அந்த சின்ன விஷயத்தை உங்களால லேப்ல உருவாக்குறது எவ்வளவு பெரிய விஷயம். லேப்ல ஒரு எம்ஆர்என்ஏ உருவாக்கணும். லேப்ல உங்களால டிஎன்ஏ, இப்போ நம்ம செல்லே இவ்வளவு சின்னதுன்னா அந்த செல்லுக்குள்ள இருக்க நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற குரோமோசோம்குள்ள இருக்கிற டிஎன்ஏவோட ஒரு குட்டி துண்டு தான் எம்ஆர்என்ஏ. உங்களுக்கு புரியுதா ஸ்கேலு? ஸோ நம்ம பாடியில இருக்க செல்லு உள்ள இருக்கிற நியூக்ளியஸ் உள்ள இருக்கிற குரோமோசோம் உள்ள இருக்கிற டிஎன்ஏ ஸ்ட்ராண்டுக்குள்ள இருக்கிற ஒரு துண்டு தான் எம்ஆர்என்ஏ. அவ்வளோ சின்ன எம்ஆர்என்ஏ ரெடி பண்ணோம்னா அந்த டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் வந்து டெவலப் ஆகணும். அதான் வந்து இன்விட்ரோ டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி மூலமா எம்ஆர்என்ஏவை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு வந்து தெரிஞ்ச பிறகு அந்த இன்விட்ரோ டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி, இந்த வேர்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இன்விட்ரோ டிரான்ஸ்கிரிப்ஷன் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு பிரிலிம்ஸ்ல கேட்கலாம். இன்விட்ரோ டிரான்ஸ்கிரிப்ஷன் இஸ் ரிலேட்டட் டு எம்ஆர்என்ஏ டெவலப்மெண்ட் ஆர் வேக்சின் டெவலப்மெண்ட் வாட் எவர். இந்த இன்விட்ரோ டிரான்சிக்ஷனை பேஸ் வந்து 80s வந்து இந்த டெக்னாலஜி வருது. இதை வச்சு நீங்க எம்ஆர்என்ஏ லேப்ல உருவாக்கலாம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எம்ஆர்என்ஏ உருவாக்கலாமா, அதை வச்சு நான் விளையாட போறேன் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, இந்த கெட்டாலின் கரிக்கோ என்ன பண்றாங்க, சரி நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, எம்ஆர்என்ஏ வச்சு நம்ம வேக்சின் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால ரெடி பண்றாங்க. அவங்க டெவலப் பண்ற எம்ஆர்என்ஏ வேக்சின் எடுத்து ட்ரையல்ல பார்க்கும்போது இட் இஸ் கிவிங் இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ். எம்ஆர்என்ஏ வேக்சின்ஸ் எப்போ கொடுத்தாலும் பாடி வந்து எது பண்ணிடுது, அதை வந்து ஆன்டிபாடி அப்படின்னு டிடெக்ட் பண்ணி, இப்போ எம்ஆர்என்ஏ உள்ள வந்தா நம்ம செல் அதை அக்செப்ட் பண்ணி ரைபோசோம் அதை ரீட் பண்ணி ஒரு ஸ்பைக்கை உருவாக்கணும். ஆனா நம்ம உடம்பு என்ன பண்ணிடுது, அந்த எம்ஆர்என்ஏவே வந்து ஒரு கிருமின்னு நினைச்சு காலி பண்ணிடுது. அந்த எம்ஆர்என்ஏ வந்து அதை வந்து அலோவ் பண்ணாத, செல்லுக்குள்ள அலோவ் பண்ணாதான் நம்மளால இதே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ அவர் பாடி இஸ் கன்சிடரிங் தட் எம்ஆர்ஏ ஆஸ் அ கல்பிரிட். அப்படி இருந்தா அப்படி நமக்கு வந்து ஸ்பைக் ப்ரோட்டீனே வராதுல்ல. ஸோ அப்போ வந்து இன்ஃப்ளமேட்டரினா என்ன, எதுக்கு வீங்குது? ஒரு இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது. ஏன் வீங்குது அப்படின்னா நம்மளுடைய ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து அங்கே சண்டை போட்டிருக்குன்னு அர்த்தம். சண்டை செஞ்சிருக்கு. அதோடைய இதுதான் அந்த வீக்கம். உங்களுக்கு புரியுதா? ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ் வந்து வருது. இன்ஃப்ளமேஷனா வீக்கம். இட் இஸ் அன்ஸ்டேபிள் இன்சைட் தி பாடி அண்ட் ஹியூமன் பாடி இஸ் ஐடென்டிஃபைங் இட் அஸ் ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஃபைட்டிங் பிஃபோர் இட் குட் என்டர் இன்டு அ செல் அண்ட் ப்ரொடியூஸ் அ சப்யூனிட். அப்போ இவனை எம்ஆர்என்ஏ வந்து ஏன் நம்ம பாடி வந்து வில்லனா நினைக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்குறப்பதான் என்னன்னு தெரியுதுன்னா, டிஎன்ஏக்கும் எம்ஆர்என்ஏக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து பார்க்குறாங்க. டிஎன்ஏ வந்து 4 மூலப்பொருட்களால் ஆனது. அதாவது அடினைன், தைமைன், குயனைன் அண்ட் சிஸ்டோசைன் அப்படிங்கிற இந்த 4 விஷயங்களால ஆனது. அதுக்குள்ளாம் போவேன். ATGC இவன் 4 பேர் தான் டிஎன்ஏக்குள்ள இருக்கானா. ஆனா எம்ஆர்என்ஏக்குள்ள இருக்கிறவன் யாருன்னா அதுல வந்து ஏ இருக்கான், ஜி இருக்கான், சி இருக்கான். ஆனா டி இல்லை, தைமைன் இல்லை.
தைமைனுக்கு பதிலா யூராசில் அப்படிங்கிற வேற ஒருத்தன் இருக்கான். அந்த யூராசில் அப்படின்னு இருக்கிறதுனாலதான் இதை வந்து ஃபாரின் பார்ட்டிகல் அப்படின்னு நினைச்சுக்குது நம்ம பாடி. அப்போ அந்த யூராசிலுக்கு பதிலா நம்ம வேற ஏதாவது ஒண்ணு வச்சாதான் அது நம்ம உடம்போடைய எம்ஆர்என்ஏ அதை ரெகக்னைஸ் பண்ணும். ஏன்னா ஹியூமன் பீயிங்ஸ் வந்து இந்த 4 விஷயம் இருந்தாதான் அது நம்மளுடைய டிஎன்ஏல இருந்து வந்துச்சுன்னு நினைக்கும். அந்த யூராசில் இருக்கிறதுனால அது வேற எங்கேருந்தோ வருதுங்கிறது அது நினைச்சுக்குது. அப்போ யூராசில நீங்க தூக்கணும். ஏடிஜி ஓகே, அந்த யூராசில தூக்கிட்டு வேற ஒன்றத்தை போட்டாதான் நம்ம வந்து இதை ஃபங்க்ஷனல் ஆக்க முடியும் அப்படிங்கிறதா கட்டாலின் கரிக்கோட ரிசர்ச். கட்டாலின் கரிக்கோ என்ன பண்றாங்க, அந்த யூவை தூக்கிட்டு சூடோ யூரினைடு அப்படிங்கிற அந்த விஷயத்த சேர்க்கிறாங்க. எம்ஆர்என்ஏல இருந்து அந்த சிஜிஏ மட்டும் வச்சுக்கிட்டு இந்த யூவை தூக்கிடுறாங்க. இந்த யூவை தூக்கிட்டு ஒன்னொன்னா வச்சு பாக்குறாங்க. அப்படி வச்சு பாக்குறப்போ இந்த சூடோ யூரிடைன் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து சூட்டபிளா இருக்கு. இந்த மாதிரி வேர்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சூடோ யூரிடைன், இந்த மாதிரி விஷயங்கள் ப்ரிலிம்ஸ்லயோ மெயின்ஸ்லயோ ஆன்சர் ரைட்டிங்ல தேவைப்படலாம். அவ்வளவுதான். இது இருக்கும்போது இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் வரல. ஸோ அப்போ எம்ஆர்என்ஏ ரெடி பண்ணும்போது யூக்கு பதிலாக சூடோ யூரிடைனை போட்டாதான் நம்மளால பாடியில இருந்து அட்டாக் இல்லாம எம்ஆர்என்ஏ உள்ள தள்ள முடியுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து கட்டாலின் கரிக்கோட ரிசர்ச். இந்த ரிசர்ச் வந்து இவங்க இதோட வச்சுக்கிறாங்க. இவர் யாரு, த அதர் ஃபெலோ ட்ரூ வெய்ஸ்மேன் யாருன்னா அவர் வந்து இம்யூனாலஜிஸ்ட், அவர் வேக்சின் எக்ஸ்பர்ட். கட்டாலின் வந்து எம்ஆர்என்ஏ எக்ஸ்பர்ட், ட்ரூ வெய்ஸ்மேன் இஸ் வேக்சின் எக்ஸ்பர்ட். இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தவொன்னு அவர் என்ன பண்ணிடுறாரு, வேக்சினா தயாரிச்சு கொடுத்துறாரு. ஸோ இவங்க எம்ஆர்என்ஏ ரெடி பண்றாங்க, இவர் வேக்சின் டெக்னாலஜி ரெடி பண்றாரு. ரெண்டும் சேர்த்த உடனே நமக்கு எம்ஆர்என்ஏ வேக்சின் கிடைக்குது. அது மூலமா நம்மளால COVID-19 மாதிரியான விஷயங்கள்லாம் வேக்சின் தயாரிச்சு உலகத்தை காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்னு சொல்லி தான் நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க. அவ்வளவுதான் மேட்டர். புரிஞ்சிச்சா? இப்போ எம்ஆர்என்ஏ டிஎன்ஏ என்னன்னு தெரிஞ்சிச்சா? இவங்க ரிசர்ச் என்னதுன்னு புரிஞ்சிச்சா? அவ்வளவுதான். இவ்வளவுதான் வந்து எம்ஆர்என்ஏ வேக்சின்ஸ். ஆனா இதுக்கு ஒரு எடிட்டோரியல் ஒருத்தர் எழுதியிருந்தாரு, கோவிஷீல்டு கோவேக்சின் மாதிரியான வேக்சின்ஸ் தான் வந்து உலகத்தை காப்பாத்துச்சு, ஃபைசரும் மொடர்னாவும் காப்பாத்தல. ஏன்னா ஃபைசரும் மொடர்னா வந்து யூஎஸ் விட்டே தாண்டல. ஏன்னா யூஎஸ்ஏ வந்து தே நெவர் ஷேர்ட் தேர் வேக்சின். தே ஆர் சோ செல்ஃபிஷ் தட் தே ப்ரொடியூஸ் ஆல் தேர் வேக்சின் ஃபார் தெம்செல்ஸ் அண்ட் தே ஆல்சோ ட்ரை டு பை வேக்சின்ஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ் ஃபார் தேர் ஓன் சிட்டிசன்ஸ். Unlike India, they never contributed to the rest of the world for the fight against the coronavirus. எத்தனை ஃபைசர் எத்தனை மொடர்னா வந்து ஆப்பிரிக்காக்கு போச்சு, அங்க போனதெல்லாம் கோவிஷீல்டு கோவேக்சின் தான். ஸோ அப்போ கோவிஷீல்டு கோவேக்சின் ரெடி பண்ணவனுக்கு நீ அவார்டு கொடுத்துருக்கலாம். நீ எம்ஆர்என்ஏ டெக்னாலஜி கொடுத்தது ஓகே, ஆனா அது COVID-19 இருந்து நம்மளை காப்பாத்துச்சுங்கிற டயலாக சொல்லாத அப்படின்னு தான் ஒருத்தர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி இந்துல எழுதியிருந்தாரு. எம்ஆர்என்ஏ டெக்னாலஜி டிசர்வ்ஸ் நோபல், ஏன்னா பயங்கரமான டெக்னாலஜி, இதெல்லாம் பண்ணதுக்கு அவார்டு கொடுக்கணும். கஷ்டப்பட்டு ரிசர்ச் எல்லாம் பண்றாங்க. ஆனா அது கோவிட் உலகத்தை காப்பாத்துச்சுன்னு மட்டும் சொல்லாத, அது அமெரிக்காவை தான் காப்பாத்துச்சு அப்படிங்கிறது மட்டும் சொல்றாங்க. தட் வாஸ் கிரிட்டிசிசம். ஹிந்து எடிட்டோரியல் இருந்தது, படிச்சீங்களா? அடுத்த நாளே ஒரு சயின்டிஸ்ட் எழுதியிருந்தார். ஏன்னா வந்து இவங்க வந்து ட்ரம்ப் என்ன பண்ணாரு, உலகத்துல இருக்க எல்லா நாட்டுல இருந்து எல்லா மெடிசனும் வாங்கி அமெரிக்காவுக்கு ஸ்டோர் அப் பண்ணதான் பார்த்தாரே தவிர they never gave back. That is the thing. கிளியரா? பிசிக்ஸுக்கு போலாமா? பிசியாலஜி புரிஞ்சிச்சா? இப்போ பிசிக்ஸ்குள்ள வருவோம். பிசிக்ஸ் எது கொடுத்தாங்க? அட்டோ செகண்ட். அது ஒரு வேற லெவல் கான்செப்ட். இப்ப நம்ம வந்து எம்ஆர்என்ஏ இவ்வளவுன்னு பாக்கணும்ல, இவன் அவனை விட சின்னவன். எம்ஆர்என்ஏ விட சின்ன ஐட்டம் எலக்ட்ரான். So Nobel Prize for Physics was awarded to Perry Agostini and Ferenc Krauss, Annie Hewler for their they have demonstrated the way to create extremely short pulses at the speed of attoseconds that can use to measure the rapid processes within electrons. ஒரு எலக்ட்ரான், ஒரு ஆட்டம்குள்ள இருக்கிற ஒரு எலக்ட்ரானை நம்மளால பார்க்க முடியுமா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் இருக்கு. ஏன்னா லைட் வேவ்ஸோடைய வேவ் லென்த் இஸ் பிகர் தேன் தி சைஸ் ஆஃப் எலக்ட்ரான். உங்களுக்கு ஒரு பொருள் எப்படி தெரியுது? இப்போ இது மேல லைட் பட்டு இது என் கண்ணில் வர்றதுனால தான் எங்க பாட்டில் இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஸோ உங்க மேல இருக்க லைட் என் கண்ணில் படுறதுனால தான் நீங்க எனக்கு தெரியுறீங்க. அப்படி எலக்ட்ரான் மேல பட்டு ஒரு லைட் என் கண்ணுக்கு வந்தாதான் எனக்கு எலக்ட்ரான் தெரியும். நீங்க மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தாலும் அந்த எலக்ட்ரான் மேல ஒரு லைட் பட்டு அந்த லைட் மைக்ரோஸ்கோப்ல வந்தாதான் உங்களால பார்க்க முடியும். பட் நம்மளுடைய லைட் வேவ்ஸ், விசிபிள் லைட் இஸ் ஹேவிங் ஹையர் வேவ் லென்த். விசிபிள் லைட்டோட வேவ் லென்த் இஸ் ஹையர் தேன் தி சைஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான். அதனால அதுல பட்டு வரும்போது என்ன ஆயிடுது, இட் இஸ் டிஸ்லாஜிங் தி எலக்ட்ரான் ஃப்ரம் இட்ஸ் ஃபீல்டு. இப்போ நீங்க வந்து ஒரு லைட்டை வந்து எலக்ட்ரான் மேல அடிச்சிங்கன்னா அந்த எலக்ட்ரான் மேல அந்த லைட் போடும்போது அந்த எலக்ட்ரான் வந்து காணாம போயிடுது. உங்களுக்கு புரியுதா? அது பட்டு திரும்பலாம் வரமாட்டேங்குது. இப்ப இந்த பாட்டில்ல லைட் பட்டுச்சுன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் எலக்ட்ரான்ல பட்டா ரிஃப்ளெக்ட் ஆகாது. எலக்ட்ரான் வந்து அது வந்து தட்டி விட்டுருது. இட்ஸ் செல்லிங் இட் அவுட் ஆஃப் இட்ஸ் ஆர்பிட்.
அதனாலே நம்மளால எலக்ட்ரானை வெறும் கண்ணில் பார்க்க முடியாது, எவ்வளவு பெரிய மைக்ரோஸ்கோப் வச்சாலும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட எலக்ட்ரானை பார்க்கறதுக்காக டெவலப் பண்ணப்பட்டதான் இந்த அட்டோசெகண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து they would have given the example of a hummingbird. இந்த இதுலயே வந்து they would have cited the example நோபல் இதுலயே அந்த பிடிஎஃப்லயே they would have given. ஒரு ஹம்மிங் பேர்ட் பறக்கிறத பார்த்தாலும் இப்ப இந்த ஃபேன் சுத்துறத பாக்குறீங்க, பாக்குறப்போ உங்களுக்கு வந்து விங்ஸ் தெரியுதா? தெரியல. ஆனா உங்களுக்கு என்ன தெரியுது? ரவுண்டா பிளர்டா ஒரு இமேஜ் தெரியுது. ஓகே, ரியல் டைம்ல பாக்குறப்போ இப்போ நீங்க அதை பாக்குறது 1 செகண்ட் பெர் ஒரு வியூல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 25 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட்ல பாக்குறீங்க. அதனால உங்களுக்கு வந்து பிளர்ரான ஒரு ரவுண்டு தெரியுது. அதே மாதிரி ஹம்மிங் பேர்ட் பறந்தாலும் அதோட விங்கு தெரியாது. அப்போ ஹம்மிங் பேர்டோட விங்கு தெரியணும்னாலோ இல்ல இந்த ஃபேனோட விங்கு தெரியணும்னாலோ உங்களுடைய நம்ம கண்ணால அது பார்க்க முடியாது. அப்போ பார்க்கணும்னா நம்ம கேமராவால பார்க்கலாம். கேமரால நீங்க நார்மல் கேமரால எடுத்தாலும் அப்படிதான் தெரியும். அப்போ எப்போ வந்து நமக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தா ஸ்லோமோ கேமரால தெரியுது. அப்போ ஸ்லோ மோஷன்னா என்ன? ஸ்லோ மோஷன் இஸ் நத்திங் பட் இன்க்ரீசிங் தி ஷட்டர் ஸ்பீடு. கேமராவோடைய ஷட்டர் ஸ்பீடை வந்து நம்ம அதிகப்படுத்துறோம். நம்ம கேமராவோட ஷட்டர் ஸ்பீடு இப்படி அமுக்கிறப்போ 1 செகண்ட்ல இப்படி கேப்சர் பண்ணும்போது ஷட்டர்ஸ் வந்து 1 செகண்ட் இப்படி ஓப்பன் ஆகி இப்படி மூடுது. அப்படி 1 செகண்ட் ஓப்பன் ஆகி இப்படி மூடும்போது அந்த 1 செகண்ட்குள்ள என்னென்ன லைட் எல்லாம் வருதோ அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி நமக்கு இமேஜா வருது. அப்போ நீங்க 1 செகண்ட்ல மெஷர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தான் தெரியும், இந்த மாதிரி பிளரா தான் தெரியும். அந்த ஃபேனோட விங்கு தெரியணும்னாலோ இல்ல ஹம்மிங் பேர்டோட ஃபெதர் உங்களுக்கு விங் உங்களுக்கு தெரியணும்னாலோ உங்களோட ஷட்டர் ஸ்பீட் ஷுட் பி ஷோ ஹை அண்ட் அந்த அமௌண்ட் ஆஃப் டைம் த ஷட்டர் இஸ் ஓப்பனிங் ஷுட் பி வெரி லெஸ். அது மில்லி செகண்ட்ஸ்ல இப்படி ஓப்பன் ஆகி மூடும் போது தான் 1 மில்லி செகண்டுக்கான லைட் மட்டும் உள்ள போகுது. அப்படி மில்லி செகண்டுக்கான லைட் உள்ள போகும்போது தான் அதோட விங்கோட லைட் உள்ள போய் அந்த விங்கு தனியா நமக்கு தெரியுது. ஸோ கேமராவோட ஷட்டர் ஸ்பீடை வந்து நம்ம வந்து 1 செகண்ட் ஓப்பன் பண்ணி இப்படி மூடுறோம் அப்படின்னா நமக்கு இப்படி பிளரா தான் தெரியும். 1 மில்லி செகண்ட் ஓப்பன் பண்ணி மூடும் போது தான் அந்த 1 மில்லி செகண்ட்குள்ள எவ்வளவு லைட் போதோ அது மட்டும் ஸ்டோர் ஆகி அதோட விங்கு நமக்கு தெரியுது. அதான் ஷட்டர் ஸ்பீடை அதிகப்படுத்தி ஸ்லோமோ கேப்சர் பண்றது. ஸோ அப்போ ஒரு ஹம்மிங் பேர்டோட விங்க பார்க்கணும்னா நீங்க மில்லி செகண்ட்ல கேப்சர் பண்ணணும். அப்போ பல பயங்கர ஸ்பீடுல ஒரு நியூட்ரானை சுத்தி வர எலக்ட்ரானை நீங்க பார்க்கணும்னா அட்டோ செகண்ட்ல வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய ஸ்பீடு வந்து அட்டோ செகண்ட்ஸ்ல இருந்தாதான் எலக்ட்ரானை பார்க்க முடியுமா? உங்களுக்கு புரியுதா? ஹம்மிங் பேர்டோட ஃபெதரை பார்க்கறதுக்கு மில்லி செகண்ட்ல ஷட்டர் ஸ்பீடு இருக்கணும்னா அப்ப எலக்ட்ரானை பார்க்கணும்னா அட்டோ செகண்ட்ஸ்ல இருக்கணும். நீங்க ஒரு ஆட்டம்குள்ள போயிட்டு உங்களால எலக்ட்ரானை பார்க்க முடிஞ்சதுன்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி இருக்கும்னா நியூக்ளியஸை சுத்தி ஒரு கேஸ் கிளவுட் மாதிரி தான் இருக்கும். நீங்க இந்த கெமிஸ்ட்ரி புக்ல பார்த்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போட்டு ஆர்பிட்லாம் அப்படி இருக்காது. நம்ம சும்மா குழந்தைகள் கத்துக் கொடுக்கறதுக்காக இப்படி சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் இப்படி சொல்லி கொடுத்துறாங்க 2 8 அப்படின்னு. அப்புறம் 11th ஸ்டாண்டர்ட்ல வந்து 2S 2R 2Pன்றானுங்க. டேய் 8th வந்து 2 8ன்னு தானே சொல்லி கொடுத்தீங்க சிம்பிள். அப்புறம் 2S அப்புறம் இப்படின்லாம் ஏதோ வரைவாங்க, என்னென்னமோ 2R 2Sன்னு. அந்த அப்புறம் தான் புரியுது. ஏன்னா அது வந்து ஒரு ஆர்பிட்ல ஒரு சன்னை வந்து ஒரு பிளானட் சுத்தி வர மாதிரிலாம் சுத்தி வரல, அது இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. அப்போ அது வந்து இட் இஸ் ரொட்டேட்டிங் இன் such a high speed that it is creating a cloud like appearance, like what is happening here. அப்போ அட்டோ செகண்ட் ஸ்பீட்ல பாக்குறப்போ தான் உங்களுக்கு ஒரு எலக்ட்ரானை பார்க்க முடியும். எலக்ட்ரானு நியூட்ரான்குள்ள எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு நீங்க பார்க்கணும்னா அட்டோ செகண்ட்ஸ்ல பார்த்தா தான் முடியுங்கிறதுனாலதான். அப்போ அட்டோ செகண்ட்ஸ்ல பார்க்கணும் அப்படின்னா அந்த அட்டோ செகண்ட்ஸ்குள்ள லைட் பிளாஷ் போய் பட்டு வரணும். உங்களோட லைட் பிளாஷ் வந்து அட்டோ செகண்ட் டைம் ஸ்கேல்ல ஒர்க் பண்ணணும். மில்லி செகண்ட்ல ஒர்க் பண்ணும்போது தான் ஹம்மிங் பேர்ட் பார்க்குறோம். அப்போ அட்டோ செகண்ட் லைட் பிளாஷை உருவாக்கணும்னா அதுக்கு உருவான டெக்னாலஜி தான் அட்டோ செகண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஸோ ஒரு அட்டோ செகண்ட்னா எவ்வளவா? இதுல வந்து இந்த நோபலோட ஃபர்ஸ்ட் பேஜ்லயே வந்து அட்டோ செகண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபினா என்ன அப்படிங்கறத டிஸ்கிரைப் பண்றது இந்த இமேஜ் தான் போட்டிருந்தாங்க. எலக்ட்ரான்ஸ் 2 ஜாலியா இருக்கிறப்போ நம்ம பாக்குறோம், பார்த்தோன்னா அவங்க ஷை ஆகுறாங்க. உங்களுக்கு புரியுதா? நோபல் சைட்டேஷன்ல இந்த இமேஜ் தான் இருந்தது. தே ஆர் கெட்டிங் ஷை தட் ஐயோ நம்மள பாக்குறாங்க அப்படின்னு. ஸோ அவங்கள வந்து நம்ம இப்படி பாக்குறதுக்காக யூஸ் பண்றதுதான் அட்டோ செகண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியா. அதை இப்படி சொல்றேன். இட்ஸ் தேர் இன் தி நோபல் பிரைஸ் சைட்டேஷன். அதனாலதான் அந்த இமேஜ் போட்டேன். ஸோ அட்டோ செகண்ட் என்னன்னு சொன்னா அது படிச்சுட்டு யூனிவர்ஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 13.6 பில்லியன் இயர்ஸ் லைட் இயர்ஸ் இல்ல லைட் இயர்ஸ் இருந்திருக்கு. 13.6 பில்லியன் இயர்ஸ்ல எத்தனை செகண்ட்ஸ் இருக்கு? 13.6 பில்லியன் இயர்ஸ்ல எவ்வளவு செகண்ட் இருக்கோ அவ்வளோ டைம்ஸ் வந்து நீங்க 1 செகண்ட் டிவைட் பண்ணா வரது அட்டோ செகண்ட் தான். அவ்வளோ அட்டோ செகண்ட் சேர்ந்தாதான் 1 செகண்ட் தான். அப்போ 1 ஃபாலோட் பை 18 zeros இருக்கு. யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு செகண்ட் இருக்குன்னா 1 ஃபாலோட் பை 18 zeros.
அப்போ ஒரு செகண்ட 1 ஃபாலோட் பை 18 ஜீரோஸா டிவைட் பண்றீங்க. அப்போ 10 to the power -19 -18. ஸோ மைக்ரோங்கிறது எங்க இருக்கு? -6. நானோங்கிறது -9. இது -18. நானோட நானோ அது உங்களுக்கு புரியுதா? ஸோ இட் இஸ் அட் -18. ஸோ 10 to the power -18th ஆஃப் அ செகண்ட்ல ஒரு லைட் ஃபிளாஷை நீங்க உருவாக்கணும். அதுதான் நமக்கு இருக்கிற சேலஞ்ச். அந்த ஸ்கேல்ல தான் we can trace the movement of the electrons அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபெம்டோ செகண்ட், அட்டோ செகண்ட் அண்ட் ஜெப்டோ செகண்ட்ஸ் அப்படின்னு கிளாசிபிகேஷன் இருக்கு. ஃபெம்டோ செகண்ட்ஸ் லெவல்ல நீங்க எதெல்லாம் ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னா மாலிக்யூல்ஸ் லெவல்ல. நீங்க ஃபெம்டோ செகண்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா மாலிக்யூல்ஸ் தான் தெரியும். நிறைய ஆட்டம் சேர்ந்ததுதான் ஒரு மாலிக்யூல். அப்போ ஒரு ஆட்டம் லெவல்ல ஒரு எலக்ட்ரான் லெவல்ல பார்க்கணும்னா அட்டோ செகண்ட்ஸ் தேவைப்படுதான். இல்ல ஜெப்டோ செகண்ட் இன்னொன்னு இருக்கு. ஜெப்டோ செகண்ட் என்ன தெரியுமா? 10 to the power -21. அது எதுக்குன்னா ஒரு ஆட்டம்குள்ள ஒரு நியூட்ரான் இருக்கு. ஒரு நியூட்ரான்குள்ள யார் யார் இருக்கா? ஆட்டம்குள்ள நியூக்ளியஸ் இருக்கு. அந்த நியூக்ளியஸ்குள்ள we are having நியூட்ரான் அண்ட் புரோட்டான். நியூட்ரானும் புரோட்டானையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, மியான், மூசான், போசான், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஐம் நாட் மேக்கிங் அப். முவான், போசான்லாம் இருக்கு அதுக்குள்ள. அதுக்குள்ள குவார்க்ஸ் இருக்கு, முவான் இருக்கு, போசான்ஸ் இருக்கு. அதை தாண்டி ஃபைனலான மிஸ்ஸிங் பிட்டு தான் காட் பார்ட்டிகலான ஹிக்ஸ் போசான் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். அந்த ஹிக்ஸ் போசான் அப்படிங்கிறது ஆட்டம்குள்ள இருக்கிற நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற ஒரு குட்டி பிட்டு தான் அந்த ஹிக்ஸ் போசான் அப்படிங்கிறது. அந்த மாதிரி நியூட்ரான்குள்ள இருக்கிற மேட்டர் எல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுறது தான் ஜெப்டோ செகண்ட் தான். இவங்க இப்ப அட்டோ செகண்ட்ல எலக்ட்ரான்ஸ் பத்தி படிக்கிறாங்க. நியூட்ரான்குள்ள எல்லாம் போல எலக்ட்ரான்ஸ் பத்தி வெளியே படிக்கிறாங்க. அதுக்கு தான் அட்டோ செகண்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஆனி ஹியூலர் அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க? அதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ரிசர்ச். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு நோபல் கேஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த நோபல் கேஸ்ல வந்து அவங்க வந்து இன்ஃப்ராரெட் லேசர் அடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அப்போ அட்டோ செகண்ட் ஸ்கேல்ல உங்களுக்கு ஒரு லைட் பல்ஸ் ரெடி பண்ணணும். அந்த லைட் பல்ஸ் ரெடி பண்ணணும்னா இன்ஃப்ராரெட் அப்படிங்கிறது எவ்வளவு நானோமீட்டர்? நானோல தான் இருக்கும். இன்ஃப்ராரெட் ரெட் அப்படிங்கிறது என்ன கலர்? எவ்வளவு நானோமீட்டர்? 700 நானோமீட்டரா? 400 to 700 நானோமீட்டர்ல தான் இவனுங்கெல்லாம் இருக்கானுங்க. நானோல தான் இருக்காங்க. நம்ம அட்டோக்குள்ள போகணும். அப்போ அட்டோக்குள்ள போனோம்னா இவங்க என்ன பண்றாங்க? இந்த விசிபிள் லைட்ல இருந்து அவ்வளோ டீப்பா உள்ள போகணும் ஸ்பெக்ட்ரம்ல. ஸோ அப்போ இவங்க என்ன பண்றாங்க? இன்ஃப்ராரெட் லேசர் லைட் எடுத்து நோபல் கேஸ்னா ஹீலியம், கிரிப்டான், ஜெப்டான், அவங்கலாம், நியான், இவங்கலாம் வந்து நோபல் கேசஸ். இந்த பீரியாடிக் டேபிள்ல கடைசியா இருக்கிறவங்க, லாஸ்ட் ரோல 18வது ரோல இருக்கிறவங்க. அந்த நோபல் கேஸ் ஃபீல்டுல அடிக்கிறப்போ என்ன ஆச்சா? அந்த they cause the laser light interacting with the atoms in the gas. அதனால என்ன ஆயிடுச்சா? இப்போ நீங்க வந்து இதான் ஒரு ஆட்டம்னு வச்சுக்கலாம். இதுக்குள்ள வந்து நிறைய நியூட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் வந்து நியூக்ளியஸ்குள்ள இருக்கு. வெளியே வந்து எலக்ட்ரான்ஸ் இப்படி இருக்கு. இது ஒரு நோபல் கேஸ், ஹீலியமோட ஆட்டம்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து ஒரு ஜெனானோட ஆட்டம்னு வச்சுக்கலாம். ஒரு நோபல் கேஸோட ஆட்டம். இதுல நீங்க இன்ஃப்ராரெட் லைட் அடிக்கிறப்போ என்ன ஆகுது? அந்த இன்ஃப்ராரெட் லைட் ஒரு எலக்ட்ரான்ல பட்ட உடனே அந்த எலக்ட்ரானை அதோட ஃபீல்ட்ல இருந்து வெளியே தட்டி விட்டுருது. ஓகே, எலக்ட்ரானை அதோட ஃபீல்ட்ல இருந்து வெளியே தட்டி விட்டுரும். நீங்க டக்குன்னு ஒரு லேசர் லைட் அடிச்சோடனே உள்ள ஜாலியா சுத்தி இருந்த எலக்ட்ரான் வெளியே வந்துருது. ஏன்னா இப்போ நீங்க வந்து ஓடி போயிட்டு இருக்கீங்க, உங்களை யாராவது தட்டி விட்டா வெளியே தானே போய் விழுவீங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது உங்களை வந்து இடிச்சா, ஸோ அந்த லைட் ரே வந்து அந்த எலக்ட்ரானை இப்படி இடிச்ச உடனே அந்த எலக்ட்ரான் வெளியே போயிடுது. அது பட்டெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகி வராது. இப்போ டக்குன்னு நீங்க லேசர் லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க. ஆஃப் பண்ணோன்னு என்ன ஆயிடுது? தட்டி வெளியே போன எலக்ட்ரான் திரும்ப உள்ள வந்து உட்காந்துருது. அப்போ லேசர் லைட் அந்த எலக்ட்ரான் மேல படும்போது இந்த எலக்ட்ரானு இன்ஃப்ராரெட் லைட்ல இருந்து கொஞ்சம் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிக்கிட்டு தான் இந்த ஆர்பிட்ல இருந்து வெளியே வந்துச்சு. ஓகே, இப்போ டக்குன்னு லேசர் லைட் ஆஃப் பண்ணோன்னு என்ன ஆயிடுச்சு? இந்த எலக்ட்ரான் திரும்ப உள்ள வந்து உட்காருது. அதோட இடத்த தேடி திரும்ப உள்ள போய் உட்காருது. அப்படி உட்காரும் போது அப்சார்ப் பண்ண லைட்டை வெளியே விடணும்ல. ஒரு எனர்ஜி அப்சார்ப் பண்ணி தான் வெளியே போச்சு. திரும்ப உள்ள வந்து உட்காரும் போது அது அப்சார்ப் பண்ண எனர்ஜியை வெளியே விடுது. அப்படி வெளியே விடும்போது அது ஒரு ரேவை வெளியே விடுது. அப்படி வெளியே விடுற ரேஸ் தான் வந்து ஓவர் டோன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ரேஸ் வந்து விடுது. இந்த மாதிரி லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி அந்த எலக்ட்ரான்ஸ் கூட நீங்க கேம் விளையாடிக்கிட்டே இருக்கீங்க, இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. லேசர் லைட் வச்சு நம்ம பூனைங்க கிட்ட, நாய் கிட்ட பண்ற மாதிரி எலக்ட்ரான்ஸ் கிட்ட வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கிறப்போ நிறைய எலக்ட்ரான்ஸ் இப்படி வெளியே போயிட்டு உள்ள வந்து இந்த மாதிரி ரேஸை விட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க வந்து வெளியே விடும்போது இந்த மாதிரி பல ரேசஸ் ஒன்னு சேர்ந்து ஒரு பீமா வந்ததுதான் வந்து அட்டோ செகண்ட் பீமா. அட்டோ செகண்ட் ஸ்கேல்ல ஒரு பீமா வந்துருதான்.
இப்போ அந்த பீமை பயன்படுத்தி நீங்க மற்ற ஆட்டம்ஸுக்குள்ள இருக்கிற சமாச்சாரத்தெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அட்டோ செகண்ட்ல பீமை உருவாக்குறதுக்கு இதான் மெத்தடா. ஸோ நம்ம பிசிக்ஸ்ல லேசரே இப்படிதான் ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இட் கோஸ் ஆன் ஹையர் எனர்ஜி லெவல் கீழே எனர்ஜி லெவல் வரும்போது இட் எமிட்ஸ் லைட். இப்போ நம்ம ஜாகிரபி கூட லிங்க் பண்ணோம்னா லேட்டன்ட் ஹீட் ஆஃப் எவாபரேஷன், லேட்டன்ட் ஹீட் ஆஃப் கண்டென்சேஷன் தான். ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு எவாபரேட் ஆகிற வாட்டர் வேப்பர் திரும்ப தண்ணியா மாறுறப்போ கண்டென்சேஷன் ஆகும்போது என்ன ஆகுது? அப்சர்வ் பண்ண ஹீட் எல்லாம் எமிட் பண்ணிட்டு தான் லிக்விடா மாறுது. அப்போ அந்த எமிட் பண்ண ஹீட்டு தான் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் கண்டென்சேஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி தான் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு வெளியே போன எலக்ட்ரான் திரும்ப உள்ள வரும்போது அது எனர்ஜியை வெளியே விடுது. அது எனர்ஜியை வெளியே விடும்போது அது வந்து ஒன்னு ஒரு கலர் ஒரு வேவ் லென்த்ல வெளியே விடும். நீங்க நிறைய வாட்டி திரும்ப திரும்ப ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி அப்படி அதை இரிட்டேட் பண்ணி விடும்போது அது நிறைய எனர்ஜிஸை வெளியே விடுது. இந்த மாதிரி பல ரேஸ் எல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ்ல ஒன்னு சேர்ந்து ஒரு பீமா மாறுதான். அது எப்படி ஆகுதுங்கிறதுலாம் சொல்லல அவங்க. ஒரு பீமா மாறுதான். அந்த பீம் வந்து அட்டோ செகண்ட்ஸ் ரேஞ்சில் லைட் ரேவா உருவாக்குது. அந்த அட்டோ செகண்ட் ரேஞ்ச், அதாவது 10⁻⁻18 ரேஞ்சில் ஒரு லைட் பீமை உருவாக்குது, ஒரு ஃபிளாஷை உருவாக்குது. அந்த ஃபிளாஷை வச்சு உங்களால எலக்ட்ரான் வேர்ல்டுக்குள்ள போய் எலக்ட்ரான்ஸை பார்க்க முடியும். அப்படி பார்க்கறப்போதான் நியூக்ளியஸை சுத்தி எலக்ட்ரான்ஸ்லாம் எப்படி சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம படிச்சோம். உங்களுக்கு புரியுதா? சோ இந்த சமாச்சாரம் இருக்குல்ல, நோபல் கேஸ்ல இப்படி லைட் அடிச்சா இவனுக்கு அட்டோ செகண்ட்ஸ்ல பீம் விடுறாங்க அப்படிங்கிற இந்த மேட்டரை கண்டுபிடிச்சதுதான் ஆனி ஹூலர் அப்படிங்கிறவங்க. ஸோ 1987ல இவங்க நோபல் கேசஸ் கூட விளையாடும் போது இட் கிவ்ஸ் சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி டு தி எலக்ட்ரான்ஸ் when it is emitted as light. ஸோ இப்போ என்ன ஆகுது? டு ரீஅட்டாச் த ஆட்டம் டு இட்ஸ் நியூக்ளியஸ் த எலக்ட்ரான் மஸ்ட் rid itself the extra energy it gained during the journey. This emitted as ultraviolet flash. இதுதான் அல்ட்ராவயலட் ஃபிளாஷா வருது. அந்த அல்ட்ராவயலட் ஃபிளாஷ் தான் வந்து அட்டோ செகண்ட்ஸ்ல இருக்கு. இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் பெரிய அகோஸ்டினியும் பிராங்க் கிரவுஸும் வந்து தனித்தனியா அவங்களோட ரிசர்ச் ஸ்டேஷன்ல 250 அட்டோ செகண்ட்ஸ்ல ஒரு லைட் பீமையும் 650 அட்டோ செகண்ட்ஸ்ல ஒரு லைட் பீமையும் உருவாக்கி அதை வச்சு பல எலக்ட்ரான் ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஐடியாவை கொடுக்குறாங்க. அதை வச்சு இவங்க வந்து லைட் பீம்ஸை வந்து 250 அட்டோ செகண்ட்ஸ் லென்த்ல மாதிரி ஒரு லைட் பீமையும் 650 அட்டோ செகண்ட்ஸ் லென்த்ல ஒரு லைட் பீமையும் உருவாக்கி அது மூலமா எலக்ட்ரான்ஸ்குள்ள நடக்கிற சமாச்சாரத்தை கேப்சர் பண்ணதுனால இந்த 3 ஃபெலோஸ்க்கு they are giving நோபல் பிரைஸ். இதுல என்னென்னலாம் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் அட்டோ செகண்ட் பல்சஸ் கேன் பி இந்த மாதிரி அட்டோ செகண்ட் பல்சஸை வச்சு நீங்க வந்து ஒரு எலக்ட்ரானை வெளியே தள்ளி திரும்ப உள்ள வரும்போது ஒரு பீம் ரிலீஸ் பண்ணுதுல, அந்த பீம் எடுத்து படிக்கிறப்போ அதை வச்சு அது என்ன ஆட்டம்னு சொல்லிட முடியும். அந்த ரிலீஸ் ஆயிருக்கிற அந்த பீம் வருதுல, இப்போ திரும்ப உள்ள வரும்போது ஒரு பீமை ரிலீஸ் பண்ணுதுல, இந்த ரிலீஸ் பண்ண பீமை படிக்கிறப்போ அது என்ன ஆட்டம், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறது படிக்கிறது தான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. மைக்ரோஸ்கோபி அப்படின்னா என்ன அப்படின்னா, மைக்ரோஸ்கோபிக்கும் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். மைக்ரோஸ்கோபினா நீங்க டைரக்டா ஒன்னதை இப்படி பூத கண்ணாடியில வச்சு பாக்குறது, டைரக்டா உங்க கண்ணால நீங்க பாக்குறது மைக்ரோஸ்கோபி. ஸோ அங்க என்ன இருக்கோ அந்த சின்ன விஷயம் பெருசா உங்க கண்ணுக்கு தெரியுது. ஸோ விசிபிள் லைட்டை வச்சு பண்றது மைக்ரோஸ்கோபி. ஸ்பெக்ட்ரோஸ்கோபினா என்ன அப்படின்னா, ஒரு ஆட்டம் மேல நீங்க லைட்டை ஒரு ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பீமை அடிச்சு அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பீம் எப்படி ரிஃப்ராக்ட் ஆகுது, எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறத வச்சு அந்த ரியாக்ஷனை படிக்கிறது தான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஸோ இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபியை வச்சு தான் இப்போ ஆதித்யா L1 அனுப்புறாங்க. ஆதித்யா L1 வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோபியை பேஸ் பண்ணி தான் இட் இஸ் ஃபைண்டிங். இப்போ வந்து சிம்பிளி டு சே சந்திராயனோட ஒரு பேலோட என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஸ்டடிங் தி அட்மாஸ்பியர் ஆஃப் எர்த் ஃப்ரம் மூன். ஏன்னா பயோ சிக்னேச்சர் என்ன எர்த்துக்கு அப்படிங்கறத படிக்குது. ஸோ எர்த்துல இருந்து ஒரு விதமான லைட் வருது, இந்த விதமான லைட் வந்துச்சுன்னா உயிர் இருக்கிற பிளானட்ல இருந்து இந்த விதமான லைட் வருது அப்படிங்கிறது தான் பயோ சிக்னேச்சர். இதே விதமான லைட் வேற ஏதாவது ஒரு பிளானட்ல இருந்து வந்துச்சுன்னா அப்ப அந்த பிளானட்ல உயிர் இருக்கும் அப்படிங்கிறது இது. ஸோ இன்டைரக்டா யூ கேன் அசியூம் இட். இதுதான் சந்திராயனோட ஒன் ஆஃப் தி பேலோட்ஸோட இதுவா இருக்கும். ஸோ ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இஸ் ஹேவிங் வேரியஸ் இது. ஸோ இந்த டெக்னாலஜி வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கேன்சர் செல்லையோ இல்லைனா மெடிக்கல் டயக்னோசிஸ்டிக்லையோ வி கேன் யூஸ் இட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ளிகேஷன்ஸ் இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ். ஸோ இதான் வந்து அட்டோ செகண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. கிளியரா? வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கிளியரா? புரிஞ்சிச்சா? என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி சொல்றேன். ஸோ பிசிக்ஸ் புரிஞ்சிச்சா? அட்டோ செகண்ட்னா என்னன்னு 10⁻⁻18 நானோனா 9, இது வந்து -18 நானோக்கு நானோ இது. ஸோ அடுத்து வந்து கெமிஸ்ட்ரி. இதோட அப்ளிகேஷன் வந்து மெடிக்கல் அப்ளிகேஷன். ஏன்னா வாட் இஸ் தி மெடிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் நானோ டெக்னாலஜி
அப்படிங்கிறது நம்ம கேட்கறாங்க. இந்த மாதிரி எங்க வந்தாலும் இதெல்லாம் சும்மா எழுதி விடலாம். இது நானோ டெக்னாலஜினா எனிதிங் டு த பவர் -9க்கு கீழே படிக்கிறது எல்லாம் நானோ டெக்னாலஜி தான். ஸோ யூ கேன் ரைட் ஆல் தோஸ் திங்ஸ் தேர். அடுத்து வந்து நமக்கு வந்து கெமிஸ்ட்ரி, குவாண்டம் டாட்ஸ் அப்படிங்கிற நானோ பார்ட்டிகல்ஸை டெவலப் பண்றதுக்காக தராங்க. இந்த குவாண்டம் டாட்ஸ் வந்து என்ன அப்படின்னா கலர் கலரா லைட் விடுற ஒரு சப்ஸ்டன்சஸ். இது மூலமா நிறைய நம்ம வந்து எல்இடி லேம்ப்ஸ் வந்து நிறைய ரெடி பண்றோம், டிவி ஸ்கிரீன்ஸ்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் குவாண்டம் டாட்ஸ்னா என்னங்கிறது புரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் 2 புரிஞ்சிச்சுல, அட்டோ செகண்டும் எம்ஆர்என்ஏவும். குவாண்டம் டாட்டோட சைஸ் என்ன அப்படிங்கறத இந்த இமேஜ்ல சொல்றாங்க. ஒரு எர்த்துல ஃபுட்பாலோட சைஸ் எவ்வளவு சின்னதோ அந்த மாதிரி ஃபுட்பால்ல குவாண்டம் டாட்டோட சைஸ் அவ்வளவு சின்னதுதான். எர்த்துக்கு ஃபுட்பாலும் கம்பேர் பண்ணா என்ன ரேஷியோ வருது? அப்போ ஃபுட்பாலையும் குவாண்டம் டாட்டையும் கம்பேர் பண்ணா அந்த அளவுக்கு ரேஷியோ டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த இமேஜ்ல வந்து சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து பேசிக் கெமிஸ்ட்ரி, அதாவது ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி என்ன சொல்லுது? ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியோட லா படி ஒரு ஆட்டம்குள்ள எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அதை வச்சுதான் அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்றோம். 2 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா, அதாவது 2, 8 அப்படின்னு பேலன்ஸ் தான், அது நோபல் கேஸ், அது யாரும் எது டிஸ்டர்ப் பண்ணாது. ஒரே ஒரு எலக்ட்ரான் வெளியே இருந்தா அவன் பயங்கரமா ரியாக்ட் பண்ணுவான். 2 எலக்ட்ரான் இருந்தா கொஞ்சம் அடுத்த லெவல்ல ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுவே வந்து 4க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அவன் நான் மெட்டல்ஸ், 4க்கு கீழே இருந்தா மெட்டல்ஸ் அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். 4ஆ இருந்தா கார்பன் 4ல இருக்கு, இதுவும் இல்லாம இருக்கிறதுனால கார்பன் நடுவுல இருக்கும். அதனாலதான் அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு எலிமெண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஃபவுண்ட் எவ்ரிவேர் பிகாஸ் இட் இஸ் ஹேவிங் 4 வேலன்சி. ஸோ அப்போ ஒரு ஆட்டம்குள்ள எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த எலிமெண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸை முடிவு பண்ணுது. ஒரு எலக்ட்ரான் இருக்கிற சோடியம் தான் தண்ணியில போட்டா அப்படி எரியுது. அதுவே 2 எலக்ட்ரான் இருக்கிற கால்சியம் வந்து நீங்க எரிச்சா ரெட் கலர் ஸ்மோக் வரும். 3 எலக்ட்ரான் இருக்கிறத இப்படி பண்ணா அப்படி பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பீரியாடிக் டேபிள் அப்படிதான் பிரிச்சு வச்சிருக்கோம். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிட்டர்மைன்ஸ் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எலிமெண்ட் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ நம்ம போன வருஷம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஞாபகம் இருக்கா, ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்க்கும் குவாண்டம் பிசிக்ஸ்க்குள்ள வித்தியாசம். நீங்க ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல படிச்சது எல்லாமே குவாண்டம் பிசிக்ஸ்ல நடக்காது. குவாண்டம் பிசிக்ஸ் இஸ் ஹேவிங் இட்ஸ் ஓன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நியூட்டன் லாஸ் எதுவுமே அங்க அப்ளை ஆகல, ஐன்ஸ்டைனோட தியரி எதுவுமே அங்க அப்ளை ஆகாது. குவாண்டம் பிசிக்ஸ்க்குன்னு தனி ரூல்ஸ் இருக்கு, தனி ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதேதான் குவாண்டம் கெமிஸ்ட்ரிக்கும். அதுங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை, நான் உண்டு என் வாழ்க்கை உண்டுன்னு அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து குவாண்டம் கெமிஸ்ட்ரியில இங்க நம்ம பாக்குறோம். இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை வச்சுதான் ஒரு எலிமெண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு சொல்றதெல்லாம் ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில தான். அதுவே நீங்க நானோ ஸ்கேல்குள்ள போயிட்டு குவாண்டம்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் முடிவு பண்றது இல்ல, சைஸ் ஆஃப் தட் பார்ட்டிகல் தான் முடிவு பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பார்ட்டிகளோட சைஸ் பெருசா இருந்தா அது ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுது, அது சின்னதா இருந்தா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுது. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் நாட் ஹேவிங் எனி ரெலவன்ஸ் தேர். இப்போ ஒரே எலிமெண்டே நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க வந்து காப்பர் சல்ஃபேட் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில அதை பார்த்தா ப்ளூவா இருக்கு. ஓகே, ஸோ நல்ல ப்ளூ கலர் இருக்கு, கரெக்டா? அதான காப்பர் சல்ஃபேட்டோட கலரு. ஆனா அதுவே வந்து நீங்க வந்து அந்த காப்பர் சல்ஃபேட்டை நீங்க நானோ ஸ்கேலுக்கு கொண்டு போயிட்டீங்க. நானோ ஸ்கேல்ல கொண்டு போயிட்டு நீங்க காப்பர் சல்ஃபேட்டை வந்து வேற சைஸ்ல வச்சிருக்கீங்க. 10 to the power -9ல ஒன்று, -10ல ஒன்று, -11ல ஒன்று, மூணுமே வேற வேற கலர்ல இருக்கு. உங்களுக்கு புரியுதா? அப்போ ஒரு நானோ பார்ட்டிகளோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அதோட சைஸ் தான் முடிவு பண்ணுதே தவிர, ஏன்னா காப்பர் சல்ஃபேட்னா எல்லாத்துக்கும் ஒரே எலக்ட்ரான் ஒரே இதுதான். ஆனா அது நானோக்குள்ள போயிடுச்சுன்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இங்க மேட்டர் கிடையாது, சைஸ் தான் மேட்டர்ஸ். ஸோ சைஸ் தான் முடிவு பண்ணுது. அது எப்படிப்பா சைஸ் முடிவு பண்ணுதுன்னா தெரியலப்பா, அது வந்து அவங்களுக்கே கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, மிஸ்ட்ரியா அது கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது அப்படி பிஹேவ் பண்ணுதான். பெரிய சைஸா இருந்தா ஒரு கலர்ல இருக்கான், சின்ன சைஸா இருந்தா ஒரு கலர்ல இருக்கான். அந்த மாதிரி கலர் கலரா பிஹேவ் பண்ணுதான். அந்த டெக்னாலஜியை வந்து பயன்படுத்தி கலர்ஃபுல் லைட்ஸை உருவாக்குறதுக்கு பயன்படுத்தினது தான் அதோடைய லைட்டிங்ல அதோட அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதான் அதோடைய மேட்டர். Everyone who studies chemistry learns that the element's properties are governed by how many electrons it has. However, when matter sticks to nano dimensions, quantum phenomena arises. They are governed by the size of the matter and not number of electrons. So பெருசா இருந்தா ஒண்ணு, சின்னதா இருந்தா ஒண்ணு. So அதனால இது நல்லா இருந்தது. If you want to understand the magnitude of this discovery, you can imagine periodic table is having a third dimension. Periodic table நமக்கு வந்து பீரியட்ஸ் காலம்ஸ் ரெண்டு தானே இருக்கு, குரூப் இருக்கு, காலம்ஸ் குரூப்னு சொல்லுவோம், இது பீரியட்ஸ்னு சொல்லுவோம்.
ஆனா இதுல வந்து மூணாவது ஒரு டைமென்ஷன் சைஸ்ன்னு இப்போ வந்துருச்சு. சைஸ்னா நீங்க சாதா கெமிஸ்ட்ரியில தான் உங்களுக்கு பீரியாடிக் டேபிள்ல 2 டைமென்ஷனலா இருக்கு. நானோ லெவல்ல வந்து பீரியாடிக் டேபிள்ல 3வது டைமென்ஷன் வந்துருது. அது பெருசா இருந்தா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும் சோடியம், சின்னதா இருந்தா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும் சோடியம் நானோ லெவல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சைஸ் வேரியேஷன்னால அந்த சோடியமோட ப்ராப்பர்ட்டிஸே மாறுதுல. மேபி நானோ லெவல்ல சோடியம் வந்து ரியாக்டண்டா ரியாக்டிவா இல்லாம கூட இருக்கலாம். லைக் இட் இஸ் ரியாக்டிங் இன் தி ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி. உங்களுக்கு புரியுதா? அந்த மாதிரி வந்து they are telling. And elements properties are not only affected by the number of electron shells and how many electrons are there in the outer shell, but also at nano level size matters. ஸோ அதனால நீங்க சைஸை வச்சு கேம் ஆடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சைஸை வச்சு கேம் ஆடி தான் இவங்க இந்த அலெக்சி எகிமோவ் அப்படிங்கிறவரும், அப்புறமா வந்து இந்த லூயிஸ் ப்ரௌஸ் அப்படிங்கிறவரும், அப்புறம் இன்னொருத்தரும் சேர்ந்து குவாண்டம் டாட்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்டை டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. அலெக்சி எகிமோவ் அப்படிங்கிறவங்களும் லூயிஸ் ப்ரௌஸ் அப்படிங்கிறவரும் ரெண்டு பேருமே வந்து, அலெக்சி எகிமோங்கிறது யூஎஸ்எஸ்ஆர்ல இருந்தவர், லூயிஸ் ப்ரௌஸ்ங்கிறது யூஎஸ்ல இருந்தவர். ரெண்டு பேருமே வந்து பேரலா சைமல்டேனியஸா இதை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. சைஸை வச்சு கலர் மாறுது அப்படிங்கிறது. ஒரே மாலிக்யூல், ஒரே எலிமெண்ட், ஆனா நானோ லெவல்ல போறப்போ சைஸ் மாற்றமாச்சுன்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸே மாறுது அப்படிங்கிறது ரெண்டு பேருமே தனித்தனியா அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா யூஎஸ்எஸ்ஆரோட ரிசர்ச் யூஎஸ்ஏக்கு வரல, யூஎஸ்ஏயோட ரிசர்ச் யூஎஸ்எஸ்ஆருக்கு போகாதனால தனித்தனியாவே கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அது ஒன்று விஷயம் சொல்றாங்க. காப்பர் குளோரைடு, அதாவது குவாண்டம் எஃபெக்ட்ஸ் இன் தி கலர்ட் கிளாஸ். ஸோ இவர் வந்து கிளாஸை வச்சு ஒர்க் பண்றாரு. கிளாஸை வச்சு ஒர்க் பண்ணும்போது அந்த காலத்துல வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்கிடெக்சர்லாம் கலர்டு கிளாஸஸ் போடுவாங்கல்ல. சர்ச்லலாம் நீங்க பாத்தீங்கன்னாலும் அந்த கலர்ட் கிளாஸ் இருக்கும். கிளாஸ்லேயே கலர் கிளாஸை வச்சு ஒரு ஆர்ட் இருக்கும். அந்த மாதிரி கலர் கிளாஸஸ்லாம் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு பாக்குறப்போ இவர் அந்த மாதிரி கிளாஸஸ் வச்சு பண்றாரு. காப்பர் குளோரைடை வச்சு அவர் வந்து கிளாஸஸை உருவாக்கும் போது காப்பர் குளோரைடை எடுத்து வச்சுக்கிட்டு கிளாஸஸை வந்து ரெடி பண்றாரு. அந்த கிளாஸஸை உருவாக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், டெம்பரேச்சர், ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருக்கும், அப்புறம் ஹேமரிங் பண்ணுவோம், சம்டைம்ஸ் ப்ளோ பண்ணுவாங்க. ப்ளோயிங், ஹேமரிங் அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் தி ஃபயர், இது மூணுத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம கிளாஸை உருவாக்க முடியும். இதே காப்பர் குளோரைடை வச்சு அவர் பண்ற ஒரே கிளாஸ் வந்து ரெண்டு வேற கலர்ல வருது. காப்பர் குளோரைட்னா நார்மலா ஒரு கலர்ல வரணும், பட் இவர் வந்து வென் டெம்பரேச்சர் வந்து அதிகமா கொடுத்து ஒரு வாட்டி பண்ணும்போது அது ப்ளூவா மாறிடுதான். ஸோ ஒரே காப்பர் குளோரைட் கிளாஸ் எப்படி ரெண்டு கலர்ல வருது அப்படிங்கிற அந்த டவுட்ல தான் இவர் போயிட்டு அந்த இடத்துல ஒர்க் பண்ணும்போது தான் ஸோ குவாண்டம் லெவல்ல ஒரே எலிமெண்ட் வேற கலர்ல வரலாம் பேஸ்ட் ஆன் தி சைஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. இவர் வந்து கிளாஸஸ் வச்சு விளையாடுறப்போ இவர் கண்டுபிடிச்சாரு. A single substance could result completely different colored glass. For example, mixture of cadmium selenide and cadmium sulfide could make glass turn yellow or red. Which one it became dependent on how much molten glass was heated and how it was cooled and how it was அந்த ரோலிங் அதெல்லாம் வச்சு டிட்டர்மைன் பண்ணுது. இவர் கிளாஸ்ல வச்சு கண்டுபிடிச்ச இந்த எஃபெக்டை வந்து லூயிஸ் ப்ரௌஸ் வந்து ஃப்ளூயிடை வச்சு கண்டுபிடிக்கிறார். So he's determining based on the fluids. So that is the research of Louis Brous. So fluidsல வந்து அலெக்சி எகிமோ வந்து கிளாஸ் வச்சு சைஸ் வச்சு ஒரே காட்மியம் சல்பேட் வந்து சைஸ் அந்த வேற கலர் கொடுக்குதே அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வருது. அதே மாதிரி இவர் வந்து லூயிஸ் பிரஸ் வந்து சொல்யூஷன்ஸ்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் என்ன பண்றாரு, அதே காட்மியம் சல்பேட் சொல்யூஷன்ஸ்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கொலாய்டல் சொல்யூஷன்ல லைட் பாஸ் பண்ணும்போது ஒரே காட்மியம் சல்பேட் சொல்யூஷனு அதை இமீடியட்டா உருவாக்குனப்போ ஒரு லைட் எமிட் பண்ணுது. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாக்குறப்போ கொஞ்சம் கொலாய்ட்ஸ் எல்லாம் பெருசான உடனே வேற மாதிரி ஒரு லைட் எமிட் பண்ணுது அப்படின்னு பாக்குறாரு. எப்படி ஒரே சொல்யூஷன்ல இருந்து ரெண்டு லைட் வரலாம் அப்படிங்கிறத இந்த கொஸ்டின் இருக்கும்போது தான் அப்போ வந்து ஒரே எலிமெண்டோ இல்லை ஒரே மாலிகுலோ சைஸை வச்சு நானோ லெவல்ஸ்ல வேற கொடுது. இப்போ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுடைய ப்ரௌனியன் மூமெண்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து ஒன்று இருக்கு. அந்த இந்த precipitate colloids எல்லாமே how its molecules move inside a free solution அப்படின்னு. ஸோ அவங்களுடைய அந்த பிஹேவியரை வந்து அப்போ படிக்க முடியல. இப்போ அது படிச்சு பாக்குறப்போ குவாண்டம் லெவல்ஸ்ல நிறைய விஷயங்கள் வந்து தெரியுது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இவர் சொல்றாரு. ஸோ இவங்க கிளாஸே இவங்க வந்து ஃப்ளூயிடை வச்சு சொல்றாங்க. அப்போ வந்து என்ன ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த குவாண்டம் லெவல்ல இருக்கிற இந்த குவாண்டம் டாட்ஸ் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து இதை வச்சு டெவலப் பண்றாங்க. இந்த ஐடியா வச்சு டெவலப் பண்ண ஒரு டெக்னாலஜி தான் குவாண்டம் டாட்ஸ் அப்படிங்கிறது. அப்போ குவாண்டம் லெவல்ல நம்ம ஒரு பார்ட்டிகளை உருவாக்கிட்டோம் அப்படின்னா
அந்த பார்ட்டிகளை வேரியஸ் சைசஸ்ல உருவாக்கிட்டோம் அப்படின்னா அது மேல வந்து இவங்க லைட் பாஸ் பண்றாங்க. லைட் பாஸ் பண்றப்போ பேஸ்ட் ஆன் தி சைஸ் ஒரு கலர் லைட் வெளியே வருது. இது எல்லாமே ஒரே எலிமெண்ட் தான். ஒரே எலிமெண்ட், வெறும் சைஸை மட்டும் மாத்தி வச்சிருக்காங்க. அது மேல ப்ளூ லைட்டை வந்து பாஸ் பண்றாங்க. அது சின்னதா இருந்தா ப்ளூ வருது. ஸோ அதுதான் நம்ம விப்ஜிஆர்ல பேஸ்ட் ஆன் தி சைஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு கலர்ல வருது. ஸோ அப்போ இந்த ஐடியா வந்து குவாண்டம் டாட்ஸ் தான் வந்து ஸ்கிரீன்ஸ்ல வந்து அடாப்ட் பண்றாங்க. எல்இடி ஸ்கிரீன்ஸ் நம்ம எல்இடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் 107லயோ 108லயோ தெரியல. ஃபங்க்ஷனிங் ஒர்க்கிங் டெக்னாலஜி ஆஃப் எல்இடி ஸ்கிரீன் ஓஎல்இடி. அதுக்கு ஓஎல்இடி எம்ஓஎல்இடி அப்படின்லாம் இருக்குல்ல, அதுல QLEDன்னு ஒன்று இருக்கு, குவாண்டம் டாட்ஸ் எல்இடி அப்படின்னு. அதுல என்ன பண்றாங்க, குவாண்டம் டாட்ஸ் எல்இடி ஸ்கிரீன்ல நமக்கு பேக் லைட் அப்படிங்கிற டெக்னாலஜி பத்தி நான் சொல்லியிருப்பேன். பேக் லைட்ல வந்து ப்ளூ வச்சுக்கிறாங்க. ஓகே, ஃப்ரண்ட்ல வந்து அந்த பிக்சல் ஒரு பிக்சல்லையும் ஒரு RGB உருவாக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கா? ஒரு பிக்சலும் ஒரு RGB. அந்த RGBல ஒரு காம்பினேஷன்ல ஒரு பிக்சலும் ஒரு லைட் கொடுக்குது. அப்படியே 1080 பிக்சலும் ஒரு லைட் கொடுக்குறப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்கிரீன்ல ஒரு டிஸ்பிளேவா தெரியுது. கரெக்டா? அப்போ ஒரு பிக்சல்லையும் ஒரு கலர் லைட்டை உருவாக்கணும். இவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு பிக்சல்லையுமே குவாண்டம் டாட்ஸோடைய சைஸ் வேரியேஷன்ஸ்ல வச்சுக்கிறாங்க. அது வந்து எப்படின்னா, குவாண்டம் டாட்ஸோட சைஸ் வில் வேரி பேஸ்ட் ஆன் தி சிக்னல் விச் இஸ் கமிங். பின்னாடி ப்ளூ லைட் வச்சுக்கிறாங்க. நமக்கு என்ன கலர் டிஸ்பிளே பண்ணுமோ அந்த கலரான குவாண்டம் டாட்ஸ். இப்போ வந்து RGB தானே நமக்கு தேவை. இந்த சைஸ்ல ஒன்று, இந்த சைஸ்ல ஒன்று, இந்த சைஸ்ல ஒன்று ஒரு பிக்சல்ல வச்சிடறாங்க. உங்களுக்கு எந்த டாட் ஆக்டிவேட் ஆகணுங்கிறது தான் கோடிங் கொடுக்கும். பின்னாடி ப்ளூ லைட் வச்சுக்கிறாங்க. இப்போ நமக்கு அந்த மாதிரி பிளாக் வேணும்னா மூணுமே ஆன்ல இருக்கும், மூணுமே ஆஃப்ல இருக்கும். ஒயிட் வேணும்னா மூணுமே ஆன்ல இருக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு எல்இடி ஸ்கிரீன்ஸ் வருது. இதுக்கு தான் QLED ஸ்கிரீன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, குவாண்டம் எல்இடி ஸ்கிரீன்ஸ். ஸோ இந்த கான்செப்டோட அப்ளிகேஷன்ஸ் தான் குவாண்டம் டாட்ஸோடது எல்இடி ஸ்கிரீன்ஸா மாறி இருக்கு அப்படின்னு they have said. If you shine some light on a quantum dot, it will absorb and re-emit the light at different frequency depending on the size. Smaller dot will emit the light of higher frequency bluer, larger dots வந்து red. So smaller dotsனா வந்து blue, larger dots வந்து red-ஆ ரிலீஸ் பண்ணுது. இந்த டெக்னாலஜி எல்இடில. இப்போ நான் சொன்ன இந்த எல்இடி டெக்னாலஜி ரொம்ப குயிக்கா சொல்லிட்டேன். எல்இடி பத்தி டீடைல்டா அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டினியூட்டில இது உங்களுக்கு புரியலாம். ஒரு பிக்சலுமே ஒரு RGB. கரெக்டா? அந்த RGBயோட காம்பினேஷன்ல ஒரு கலர் வரும். ஒரு பிக்சல்லையும் ஒரு கலர் வரும்போது அந்த 1000 பிக்சல் ஒன்று சேரும்போது நமக்கு ஒரு வியூ வருது. அந்த ஒரு பிக்சல்ல என்ன கலர் வரணுங்கிறது இந்த குவாண்டம் டாட்ஸ் வச்சு டெவலப் பண்ணா அதுதான் QLED ஸ்கிரீன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்கல்ல, இப்போ இந்த மோங்கி பேண்டிங்கிற இந்த மூணாவது இருக்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா, குவாண்டம் டாட்ஸ் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்றாரு. இவங்க ரெண்டு பேருமே வந்து they are just telling the technology. இப்படி வந்து இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குங்கிறதா இவங்க சொல்றாங்க. மூணாவதா இருக்கிறது அப்படிதான், he is revolutionized the chemical production of quantum dots, resulting in almost perfect particles. So high quality was necessary. இந்த high quality quantum dots அந்த ஸ்கேல்ல இவரு செய்யறாரு. ஸோ ஒரு டைப் ஆஃப் சால்வன்ஸை டெம்பரேச்சர்ஸையும் அந்த ப்ரெஷர், ஸோ சால்வன்ஸ், டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், இது மூணுத்த ரைட் காம்பினேஷன்ல அப்ளை பண்ணும்போது பர்ஃபெக்ட் நானோ கிறிஸ்டல்ஸை உருவாக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. I didn't go deep into how to produce a quantum dots. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. குவாண்டம் டாட்ஸ்னா என்ன? இட் இஸ் a nanosite particle which behaves differently based on the size of the particle. When a light is emitted on that particular particle, based on the size, it absorbs the lights and re-emits a light of a particular color. Larger dot will emit red color, smaller dot will emit blue color. இவ்வளவுதான் குவாண்டம் டாட்ஸ். இந்த ஐடியாவை பயன்படுத்திக்கிட்டு நம்ம எல்இடி ஸ்கிரீன்ஸ்ல பயன்படுத்துறோம், பல ஏரியாஸ்ல அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்றோம் அப்படிங்கறதா they are telling. Okay. So the luminous properties of quantum dots are utilized in the QLED screens, where Q stands for quantum dots. Researchers believe that in future, flexible electronics, tiny sensors, solar cells, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த குவாண்டம் டெக்னாலஜி நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது they have told. ஸோ குவாண்டம் அப்படிங்கிறது வந்து குவாண்டம் டாட்ஸ் வந்து எப்படி செய்யறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் வந்து அதுல சொல்லியிருந்தாங்க. எப்படின்னா, நீங்க வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து அந்த சைட்டிங் பேப்பர்ல சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அது ஹிந்துலயும் அதான் சொல்லியிருப்பாங்க. நீங்க வந்து ஒரு காலியான பஸ்ல போறப்போ ஜாலியா இருப்பீங்க, ஆனா அதுவே ஒரு கிரௌடட் பஸ்ல ஏறினா உங்களுக்கு கடுப்பா இருக்கும்ல. ஸோ அந்த குவாண்டம் பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு குவாண்டம் பார்ட்டிகளை ரெடி பண்ணும்போது சின்ன பார்ட்டிகள்ல நிறைய ஆட்டம்ஸை போட்டு அமுக்கிறப்போ அந்த ஆட்டம்ஸ்ல இருக்கிற ஒரு ஆட்டம்ல இருக்க ஒரு எலக்ட்ரான் பக்கத்து ஆட்டம்ல இருக்க இன்னொரு எலக்ட்ரான் கூட ரியாக்ட் பண்ணிடுதான். இப்போ ஒரு குட்டி டாட்குள்ள நிறைய ஆட்டம்ஸை போட்டு அதோட நேச்சுரல் கெப்பாசிட்டியோட அதிகமா நீங்க வந்து உள்ள ஸ்டஃப் பண்ணும்போது ஒரு ஆட்டம்ல இருக்க லாஸ்ட் செல்ல இருக்க ஒரு எலக்ட்ரானும் பக்கத்து ஆட்டம்ல இருக்க இன்னொரு எலக்ட்ரானும் இன்னொரு ஆட்டம்ல இருக்க இன்னொரு எலக்ட்ரானும் ஒன்னு சேர்ந்து அது ஒராயும் போது ஒரு மேஜிக் உருவாகுது. அப்படி உருவாகும் போது தான் குவாண்டம் டாட்ஸ் உருவாகுது அப்படிங்கறதா வந்து ஒரு அனாலஜியா சொல்றாங்க. இதெல்லாம் அனாலஜியில தான் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பஸ்ல எல்லாம் நம்ம வந்து கிரௌடட் பஸ்ல போறப்போ நமக்கு எப்படி இரிட்டேஷன் ஆகுதோ அந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் இரிட்டேட் ஆகிட்டு இப்படி பிஹேவ் பண்ணதான், கலர் கலரா லைட் கொடுக்குதான்.
சரி அந்த அது அவங்களை இரிட்டேட் பண்ணி ஆல்ரெடி அவங்கள போட்டோ எடுத்து பிரைவசியை வந்து நம்ம அட்டோ செகண்ட்ஸ்ல டிஸ்டர்ப் பண்ண மாதிரி அவங்களை இரிட்டேட் பண்ணி இப்போ கலர் கலரா அவங்க கிட்ட லைட்டை வாங்கி குவாண்டம் டாட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுதான் வந்து இந்த நோபல் பிரைஸ் இன் கெமிஸ்ட்ரி. ஸோ வித் திஸ் வி ஆர் வைண்டிங் அப். ஸோ இந்த நோபல் பிரைஸ் வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொன்ன நிறைய டேர்ம்ஸ் பார்க்கணும். இந்த டெர்மினாலஜிஸ்லாம் கொடுத்தது த டேஷ் டெர்மினாலஜிஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் குவாண்டம் டாட்ஸ்னா என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இந்த குவாண்டம் டாட்ஸ் பத்தி நீங்க சின்னதா வந்து குவாண்டம் டாட்ஸ் என்னென்ன டைமென்ஷன்ஸ் கொஸ்டின் வரலாம், அதோட அப்ளிகேஷன்ஸ் வச்சு வரலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் குவாண்டம் டாட்ஸ். ஏன்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டேஷ் அப்படிங்கிறது யூபிஎஸ்சியோட ஒரு ஃபேவரட் மாடல் அப்படின்னு கொடுத்து 5 ஆப்ஷன் கொடுப்பாங்க. பெரும்பாலும் 5 ஆப்ஷன் கரெக்டா மாதிரி தான் முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பேர்ஸ் ஒன்லி வந்ததுல இருந்து நமக்கு எதுவும் சொல்ல முடியல. ஸோ அப்ளிகேஷன் ஓரியன்டா குவாண்டம் டாட்ஸ் வந்து கேட்கலாம். அட்டோ செகண்ட்ஸ் வந்து அந்த 10⁻⁻ எவ்வளோ அப்படிங்கிற அந்த ஸ்கேல்ல அட்டோ செகண்ட்ஸ் வச்சு கேட்கலாம். அந்த அட்டோ செகண்ட்ஸ்க்கும் ஃபெம்டோ செகண்ட்ஸ்க்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி அட்டோ செகண்ட்ஸ் கேட்கலாம். mRNA வேக்சின்ல டைரக்டா யூ கேன் கெட் அ கொஸ்டின். ஏன்னா டிஎன்ஏ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் இயர்ல ஏதோ ஒரு கொஸ்டின் டிஎன்ஏ ஆர்என்ஏல இருந்து வந்துடும். அந்த மாதிரி வந்து யூ கேன் கெட் அ கொஸ்டின் வாட் இஸ் ரோல் ஆஃப் ரைபோசோம் ஆர் mRNA அந்த மாதிரி. ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய ஸ்கோப் இருக்கு. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யூபிஎஸ்சியில ஸ்கோப் இல்லைனாலும் டிஎன்பிஎஸ்சியில கண்டிப்பா ஸ்கோப் இருக்கு. ஏன்னா அவங்க தான் ஷார்ட் நோட்ஸ் கேட்பாங்க. ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் அப்படி கேட்டு குவாண்டம் டாட்ஸ் அப்படின்னு கேட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் கேட்கறப்ப கதை அடிக்கிறது வசதியா இருக்கும். ஓகே, ஸோ வித் திஸ் நோட் வி ஆர் வைண்டிங் அப் தி 5 editorials of the week session.